அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்காட்டு ஜாதகம் 1, 2 நம்ம போட்டு அதை நான் விளக்குறேன். அதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு சில விஷயத்த நான் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம ஜாதகத்தை போட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தவொடனே நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னத்தை பார்க்கணும்? லக்னத்தை பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லக்னத்தை பார்க்கணும். அப்புறம் லக்னாதிபதி பார்க்கணும். ஓகேங்களா? அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார், நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த லக்னத்தை சுபகிரகங்கள் பார்க்குறாரா, இல்லை லக்னத்திலே சுபர் இருக்கிறாங்களா. ஓகேங்களா? அடுத்து ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது சந்திரனோட நிலையை பார்க்கணும். வளர்பிறை சந்திரனா இல்லை தேய்பிறை சந்திரனா. வளர்பிறை சந்திரனா இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு, எந்த வீட்டில் இருக்கிறாரு, இல்லை பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறாரா. ஓகேங்களா? சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரா, இதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறைவு ஸ்தானம் 6, 8, 12 இதை பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாவகிரகங்கள் லக்னத்தில் இருக்காங்களா, இல்லை வேறு இடத்துல ஆட்சி உச்சமாக இருக்கிறாங்களா. ஓகேங்களா? ஆட்சி உச்சம் அடைஞ்சு ஸ்தானபாதத்தில் இருக்கிறாங்களா. அப்படி இருந்தால் அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், என்ன ஏது, இதெல்லாம் நம்ம மனசில் எப்பயுமே அது இருக்கணும். ஒரு சில விஷயங்கள்லாம் எப்பயுமே இந்த பேசிக்கான விஷயம் எல்லாமே நம்மளுக்கு மனசில் இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜாதகத்தை போட்டு கிரகங்கள்லாம் எழுதிட்டு அது எந்தெந்த இடத்துல இருக்குது என்ன ஏதுன்றப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது எழுதிட்டு இருக்கிறப்பே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? சரி. அடுத்தது அந்த நம்ம பலன் எதில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி கட்டத்தில் 12 வீடு இருக்குது. அந்த வீட்டில் 12 விதமான ஆதிபத்தியங்கள் இருக்குது. அந்த 12 விதமான ஆதிபத்தியம் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அடுத்தது காரகத்துவம். ஓகேங்களா? ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான காரகத்துவம் அதுவும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில இது நான் சொல்லிவிட்டு அப்புறமா நான் உள்ளே போகிறேன். ஓகேங்களா? சரி. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதிபத்தியம் அந்த 12 வீட்டோட ஆதிபத்தியம். ஓகேங்களா? 12 வீட்டோட ஆதிபத்தியம் என்னது? முதல் வீடு தான் லக்னம். உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் சொல்லியாச்சு. முதல் வீடு லக்னம். அந்த லக்னத்தோட ஆதிபத்தியம் என்னது? நம்மளை பற்றி சொல்கிற அத்தனை விஷயமும் முதலாம் வீட்டு ஆதிபத்தியம். ஓகேங்களா? 2வது வீட்டு ஆதிபத்தியம் என்னது? தனம், குடும்பம், வாக்கு. ஓகேங்களா? 3வது வீட்டு ஆதிபத்தியம் தைரிய, வீரிய, ஸ்தானம், இளைய சகோதரன், அதெல்லாம் அங்கே வரும். அடுத்தது 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது வீடு, வாகனம், முக்கியமாக கல்வி, இதெல்லாம் வரும். அந்த 4ஆம் வீடு பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது? அதிர்ஷ்டம், குழந்தை, அடுத்து பூர்வ புண்ணியம், அதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி. இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். தேவை இருக்கிற விஷயம் வேலை. ஓகேங்களா? வேலை சம்மந்தப்பட்டது அங்கே தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானம்ன்றது என்னது? கணவன் மனைவி ஸ்தானம். அடுத்தது பங்குதாரர்கள். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸுனால் நண்பர்கள். இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா 7ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து. எக்ஸ்ட்ரீமாக சொல்லணுன்னாக்கா இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கனாக்கா அதிலே அந்த 8ஆம் வீட்டில் திடீர் அதிர்ஷ்டம் வர்றதும் ஒரு 20% அங்கே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டு. இந்த 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் இது மட்டும் இல்லை, இன்னும் அதிகமாக இருக்குது. சரி, அதெல்லாம் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது? தகப்பனார் ஸ்தானம். அடுத்து பார்த்திங்கனாக்கா பாக்கியஸ்தானம். நம்மளுக்கு என்னென்ன பாக்கியங்கள்லாம் கிடைக்க வேண்டியது இருக்கோ அந்த பாக்கியங்கள்லாம் அங்கே தான் கிடைக்கும். இது 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அந்த 9ஆம் வீட்டில் தான் இருக்குது. அது தகப்பனார் ஸ்தானம், அப்பா ஸ்தானம், இதுவும் அதில் தான். சரி. அடுத்தது பார்த்திங்கனாக்கா 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 10ஆம் வீட்டில் என்னது இருக்குது?
தொழில் அல்லது ஜீவனஸ்தானம், ஜீவனம், இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அங்கே தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கனாக்கா 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது? நம்மளுக்கு லாபம். ஓகேங்களா? லாபஸ்தானம். அடுத்தது இளைய மனைவி, மூத்த சகோதரன், இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த 11ஆம் வீட்டில் இருக்குது. அந்த 11ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் இருக்குது. அடுத்து 12ஆம் வீட்டு ஆதிபத்தியம் மோட்சம், விரயம். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கனாக்கா இன்னும் நிறையா இருக்குது. 12ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் இன்னும் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னதில் சும்மா அங்கங்கே ஒன்று தான் சொல்லியிருக்கேன். எல்லாம் 12 வீட்லேயும் அங்கங்கே ஒன்று தான் சொல்லியிருக்கேன். ஒரு 2-3 விஷயம் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம பலன் எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது காரகத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சூரியன். சூரியன்றது என்னது? தலைமை பண்பு. ஓகேங்களா? தலைமை பண்பு. 2வது சந்திரன். சந்திரன்றது என்னது? சூரியன் தலைமை பண்புன்ற இல்லை, அப்பா அவர் தான். ஓகேங்களா? அடுத்தது சந்திரன் அம்மா. அடுத்தது பால் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருக்குது காரகத்துவத்தில். அடுத்து பார்த்திங்கனாக்கா அது நீர் கிரகம். ஓகேங்களா? அடுத்து சூரியன் பார்த்திங்கனாக்கா நெருப்பு கிரகம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லைங்களா? நீர் கிரகம், நெருப்பு கிரகம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. அந்த நீர், நெருப்பு, காற்று இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது அப்படியே அது சூரியன் நெருப்பு, சந்திரன் நீர் கிரகம். ஓகேங்களா? அடுத்தது செவ்வாய். செவ்வாய்ன்றது சகோதரக்காரகன். ஓகேங்களா? சகோதரக்காரகன். அடுத்தது அவசரம், எதுலேயுமே அவசரப்படுறது. அடுத்து முன்கோபம், கோபம் ஜாஸ்தி வரும், முன்கோபம் ஜாஸ்தி வரும். ஓகேங்களா? யோசனையாக பண்ணாமல் கோபம் வரும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா எதிலும் அவசரம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கனாக்கா சிவப்பு கலர் இருக்கு இல்லைங்களா? சிகப்பு கலர். அந்த சிகப்பு கலருக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் செவ்வாய்க்கு தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது செவ்வாய்க்கு முடிச்சு புதன். புதன் அறிவு சார்ந்த அத்தனை விஷயங்களும் யாருது? புதன். ஓகேங்களா? அறிவு சார்ந்த அத்தனை விஷயங்களும் அங்கே தான் இருக்குது. நகைச்சுவை மிக்கவர். ஓகேங்களா? நகைச்சுவையாக பேசுவார் அவர். அடுத்து பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு காரியத்தையும் அறிவால் பார்த்திங்கன்னா சாதிப்பார். எந்த ஒரு காரியத்தையும் அறிவை யூஸ் பண்ணி சாதிப்பார். ஓகேங்களா? அடுத்தது புதனுக்கு அப்புறம் யார்? குரு. ஓகேங்களா? அந்த குரு என்ன பண்ணுவார்? அவர் எதுக்கு காரகன்? குழந்தை காரகன். குழந்தைக்கு காரகன் அவர். அடுத்தது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். ஓகேங்களா? பொதுநலம் மிக்கவர். ஓகேங்களா? அம்மாவும் பார்த்திங்கன்னா பொதுநலம் மிக்கவர். இவர் குரு பொதுநலம் மிக்கவரில் இது வருவார். இருந்தாலும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். ஓகேங்களா? பொதுநலம் மிக்கவர் அப்படின்றது சந்திரனுக்கு வரும். இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கனாக்கா சுக்கிரன். சுக்கிரன்றது என்னது? சொகுசு காரகன். சொகுசு. அடுத்தது காமம், இது போன்ற விஷயங்கள்லாம் யார்? சுக்கிரன். அடுத்து சனி. சனி என்ன காரகத்துவம்? சனியோட இது வேலைக்காரன், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். உழைப்பாளின்றது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார், உழைச்சிக்கிட்டே இருப்பார். ஓகேங்களா? அவருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அடுத்தது பார்த்திங்கனாக்கா சூரியன் முதலாளி. சூரியன் முதலாளி, சனி வேலைக்காரன். ஓகேங்களா? இது வித்தியாசம் புரிஞ்சுங்க. அடுத்து சனிக்கிட்ட பார்த்திங்கனாக்கா சனிக்கிட்ட இருக்கிற அத்தனை காரகத்துவமும் பார்த்திங்கனாக்கா எல்லாம் மோசமான காரகத்துவம் தான். ஓகேங்களா? என்ன இருக்குது? ஆயுள் இருக்குது. ஆயுள் காரகன் அவர் தான். ஆயுள் அவர் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பொறாமை, நயவஞ்சகன், எதிலும் சந்தேகம், பிறர் வாழ பொறுக்காதவன், பொறாமை, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா சனியோட காரகத்துவத்தில் வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். ராகுக்கு எதுக்கு தனிப்பட்ட காரகத்துவம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு சொந்த வீடும் கிடையாது, அவங்களுக்கு தனிப்பட்ட காரகத்துவமும் கிடையாது. ஓகேங்களா? அதனால் ராகுக்கு எதுக்கு தனிப்பட்ட காரகத்துவம் இல்லை. ராகு எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ, இந்த 12 வீட்டில் எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அந்த வீட்டு காரகத்துவத்தை பண்ணுவார். ஓகேங்களா? அந்த வீட்டு பலனை பண்ணுவார். அந்த வீட்டு பலனை பண்ணுவார். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ராகுவை எந்த கிரகம் பார்க்குதோ அதோட பலனை பண்ணுவார். அதே மாதிரி ராகு கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்குதோ
அவரோட வேலையை பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ ராகு வந்து இருக்கிற இடத்த பலனம் பண்ணுவார். அடுத்தது எந்த கிரகம் ராகுவை பார்க்குதோ, ராகு மட்டும் இல்லை, கேதுவும் சேர்த்தான். ஓகேங்களா? ராகு கேது ரெண்டுமே தான் இருக்கிற வீட்டு இடத்தோட பலனை செய்யும். ஓகேங்களா? இருக்கிற இடத்த பலனை செய்யும். அடுத்து பார்த்திங்கனாக்கா எந்த கிரகம் பார்க்குதோ அதையும் செய்யும், அந்த வேலையும் செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த கிரகம் கூட இருக்குதோ அந்த வேலையும் செய்யும். ஓகேங்களா? இவ்வளோதான் காரகத்துவம், ஆதிபத்தியம். இது ரெண்டுத்தையும் மனசில் வச்சுட்டு தான் நம்ம பலன் எடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவருக்கு வந்து ஜோதிடம் தெரியும். இருந்தாலும் நேற்று வந்த ஜாதகங்க இது வந்து கேட்டார். இந்த மாதிரி எனக்கு ஜோதிடம் வந்து எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்கு இந்த மாதிரி நான் வந்து உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா உடனே அனுப்பிச்சார். அனுப்பிச்ச உடனே நேற்று நைட்டு பார்த்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது போட்டார். ராகுக்கு இது போடல. இதை பார்த்ததில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? லக்னம் பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்தது லக்னாதிபதி எங்கே இருக்கார்? இப்போ லக்னாதிபதி எங்கே இருக்கார்? குரு. குரு போய் எங்கே போயிட்டார்? 6ல் போய் மறைஞ்சிட்டார். ஓகேங்களா? குரு போய் 6ல் மறைஞ்சிட்டார். இருந்தாலும் அதே மாதிரி சுக்கிரன் பார்த்திங்கன்னா கூட இருக்கிறாரு. ஆனால் சுக்கிரனும் இவங்களும் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 18 டிகிரி வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒன்று. அடுத்தது வந்து 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது. 5ஆம் வீட்டில் சூரியன் புதன் இருக்குது. சுக்கிரன் குரு. அடுத்து பார்த்திங்கனாக்கா சந்திரன். சந்திரன் வந்து எத்தனில் இருக்குது? 8ல் இருக்குது. ஓகேங்களா? 8ல் சந்திரன் மறைஞ்சிருக்காரு. அவர் என்ன சந்திரன் பார்க்கணும். வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனான்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை சந்திரன் தான் இருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா சனி வந்து எங்கே இருக்கார்? 11ஆம் வீட்டில் இருக்கார். அவர் வீட்டில், மகர வீட்டில், அவர் வீட்டில் அவரே இருக்கிறாரு. ஓகேங்க? சனி ஆட்சியாக இருக்கார். அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி 3ல் இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதி 5ல் இருக்கிறாரு. அடுத்தது 7ஆம் வீட்டு அதிபதி புதன் வந்து இங்கே இருக்கிறாரு, 5ல் இருக்கிறாரு, திரிகோணத்தில். ஓகேங்களா? இப்படி இருக்கிறார். அவர் கேட்ட கேள்வி, எனக்கு ஜோசியம் வருமா, எந்த அளவுக்கு வரும், பலன் எந்த அளவுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். பார்த்ததில் என்ன சொல்லணும், லக்னம் வந்து நல்லா இருக்குது, கிளீனாக இருக்குது. அடுத்து லக்னாதிபதி போய் அங்கே மறைஞ்சிட்டார், 6ல் போய் மறைஞ்சிருக்காரு. ஓகேங்களா? அப்போ லக்னாதிபதி மறைஞ்சால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? லக்னாதிபதி மறைஞ்சிச்சுனாக்கா அப்போ அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து லக்னத்தை பார்க்கணும். இங்கே குரு வந்து 6ஆம் வீட்டில் மறைஞ்சாலும் அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை வந்து என்ன பண்ணுவார், தூக்கெல்லாம் செய்வார். இருந்தாலும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் 2 சுபகிரகங்களும் இயற்கை சுபகிரகம் 2 பேரும் வந்து 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் சுக்கிரனுக்கு வந்து 6ஆம் வீட்டில் மறைவு கிடையாது. ஓகேங்களா? மறைவு வந்து சுக்கிரனுக்கு எது? 3ஆம் வீடும் 8ஆம் வீடும் தான். 3ஆம் வீடும் 8ஆம் வீடும் தான் மறைவு ஸ்தானம். ஓகேங்களா? அடுத்தது 6, 8 உடையவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ 6ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறாங்க? 5ல் இருக்கிறாரு. 8ஆம் வீட்டு அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் போய் 8ஆம் வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? அவர் 6ல் உட்காந்துருக்காரு. அதனால் வந்து இது ஜோதிடம் வந்து பார்த்திங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சனி பார்வை பார்த்திங்கனாக்கா எங்கே இருக்குது? சனி பார்வை எங்கெங்கே இருக்குது? லக்னத்தை பார்க்குறாரு. அடுத்தது
இங்கே பார்க்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா. சனி சனி வந்து 7, 8, 9, 10 சந்திரனை பார்க்குறாரு. ஓகேங்களா. சந்திரன் 7 பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு 3 பார்க்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 பார்க்குறாரு. அடுத்தது சந்திரனை பார்க்குறாரு. ஓகேங்களா. சந்திரனை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்ப சந்திரன் வந்து தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்கிறாங்க. சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள இந்த கேந்திரத்தில் இருக்கிறாங்க. இப்போ சனி பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இவர் கேட்ட கேள்வி ஜோதிடம் எந்த அளவுக்கு பலன் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜோசியம்லாம் வரும். ஏன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு திரிகோணத்தில் இருக்கிறாரு. யார்? புதன். கூட அவரோட ஃப்ரெண்டு நண்பர் யார் இருக்கிறாரு? சூரியன். அவர் கூடவே இருக்கிறாரு. ஆனால் ஜோதிடம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வரும், நல்லா புரியும், எல்லாம் ஓகே. ஆனால் பலன் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக டக்குன்னு வராது. அந்த திங்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டக்குன்னு வராது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் அந்த பலன் சொல்கிறதுக்கு வராது. ஓகேங்களா. ஏன்னாக்கா சனி பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. அடுத்து செவ்வாய் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. செவ்வாய் பார்வை இங்கே இருக்குது. அடுத்து செவ்வாய் பார்வை இங்கேயும் இருக்குது. அடுத்து 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது செவ்வாய் பார்வை. ஓகேங்களா. அதனால் வந்து செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்கார். செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்கார். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்குது. அதனால் அவருக்கு குறைந்தபட்ச சுபத்துவமாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா சந்திரனுக்கு வந்து சந்திர கேந்திரத்தில் இருக்கிறாரு. ஆனாலும் சந்திரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 டிகிரிக்கு மேலே போயிட்டார். அப்போ வந்து நீச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. சந்திரன் வந்து நீச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. இருந்தாலும் குறைந்த அளவு சுபத்துவத்தில் குறைந்த அளவு பார்வையில் வந்து சந்திரன் இருக்கிறாரு. ஓகேங்களா. அப்போ சந்திரன் எங்கெங்கே பார்ப்பார்? குறைந்த அளவு பார்வையில் நேராக இங்கே பார்ப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஓகேங்களா. அப்போ 6, 7 இதெல்லாம் பார்க்குறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா எந்த ஒரு கிரகமும் அதாவது எந்த ஒரு ஜாதகத்துலேயும் 6ஆம் வீட்டு அதிபதி எந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரோ அந்த வீடு வந்து நசியும் நலியும். ஓகேங்களா. 6ஆம் வீட்டு வந்து எந்த வீட்டில் போய் உட்காந்தாலும் சரி அந்த பாவகம் நலியும் நசியும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 6ஆம் வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு பாருங்க. 6ஆம் வீட்டு அதிபதி வந்து இங்கே உட்காந்துருக்காரு. அப்போ இங்கே உட்காந்துருக்கிறதுனால என்ன ஆகும்? நம்மளுக்கு புதன் கூட இருக்கிறதுனால ஜோதிடம் வராது. ஜோதிடம் வரும், பலன் சொல்கிறதுக்கு வராது டக்குன்னு. ஓகேங்களா. அது ஒன்று. ஆனால் இவர் வந்து குறைந்த அளவு சுபத்துவத்தில் இருக்கிறதுனால சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6, 7, 8 குறைந்த அளவு சுபத்துவத்தில் குறைந்த அளவு ஒரு பார்வை வந்து இருக்குது. ஓகேங்களா. ஏன்னாக்கா நம்மளுக்கு எப்பயுமே சந்திரனுக்கு வந்து வளர்பிறையில் போக அந்த திதிகள் வந்து மேலே போக போக பௌர்ணமிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பார்வைங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. பஞ்சமி திதிக்கு மேலே போயிடுச்சுனாவே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒளி பார்வை வந்துடும். அப்போ 7ஆம் பார்வை வந்து இது. அப்புறம் இன்னும் மேலே போக போக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வரும்? பௌர்ணமிக்கு நெருங்கி வந்துருச்சுனாவே சந்திர அதியோகத்துக்கு வந்துடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இப்போ நல்லா ஃபுல் பவரில் இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே குறைந்த அளவு பார்வை இருக்கிறதுனால அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் பார்க்குறாரு, இங்கேயும் பார்க்குறாரு, இங்கேயும் பார்க்குறாரு. அப்போ செவ்வாய் வந்து குறைந்த அளவு சுபத்துவத்தில் பார்க்குறதுனால அவருக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்ட வேலை கிடச்சிருக்கு. ஓகேங்களா. செவ்வாய் சம்மந்தப்பட்ட வேலை என்னது? அவருக்கு போலீஸ் வேலை கிடச்சிருக்கு. ஓகேங்களா. போலீஸ் வேலை கிடச்சிருக்கு. இதே வந்து அதிக அளவு சுபத்துவமாக இருந்து சந்திரன் இன்னும் ஒளியாக இருந்து சந்திர அதியோகத்தில் இருந்து இல்லை பௌர்ணமி யோகத்தில் இருந்து அவர் வந்து நல்லா ஃபுல் பவரில் பார்த்துருந்தாரு அப்படின்னாக்கா இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா செவ்வாய் வந்து பகை வீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் நட்பு வீட்டில் உட்காந்துருந்தாக்கா இன்னும் ஹை லெவலில் இருந்திருப்பார். பகை வீடு. ஏன் இவர் ஜோசியம் வர மாட்டேங்குது? புதன் வந்து பகை வீட்டில் உட்காந்துருக்காரு. ஓகேங்களா. என்னதான் திரிகோணத்தில் உட்காந்துருந்தாலும் புதன் வந்து பகை வீடு. அப்போ அதனால தான் வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கு வராது. ஆனால் ஜோதிடம் எல்லாம் அவருக்கு தெரியுது. நல்லா என்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப நல்லா பேசுகிறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் எனக்கு இதுதான் சார் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அதே மாதிரி அவரும் அதான் சொன்னார். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பார்வை என்ன தான் 6ல் மறைஞ்சிருந்தாலும் 1, 2, 3, 4, 5 அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்குறாரு, அடுத்தது இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா. செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு. எத்தனாவது பார்வையை பார்க்குறாரு? 6, 7, 8, 9 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ இவர் வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்காரு. சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு பாருங்கள், சாரம் கீரம் எதுவுமே நான் போடல, டிகிரியும் பெருசாக போடல. டைரெக்டாகவே நம்ம எடுக்கலாம். பலன் வந்து டைரெக்டாக எடுக்கலாம். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா டிகிரிக்கும் சாரத்துக்கும் வந்துடணும். ஆனால் டிகிரி கண்டிப்பாக வேணும்.
சாரம் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஆனால் டிகிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து கண்டிப்பாக டிகிரி வேணும். டிகிரி இல்லாமல் நம்ம வந்து பண்ண முடியாது. இருந்தாலும் அவர் கேட்ட கேள்வி ஒரு கேள்வி தான். மெயினாக வந்து எப்படி எனக்கு ஜோதிடம் வருமா வராதா, எனக்கு எப்படிங்க சொல்ல முடியுமா, எப்படி என்னன்னு கேட்டார். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இதை நான் போட்டேன். ஓகேங்களா? ஜோதிடம் வருமா வராதா. ஏன்னா புதன் வந்து பகை வீட்டில் இருக்கார், சனி பார்வை இருக்குது. இந்த திரிகோணத்தில் இருக்கிறனால அவருக்கு ஜோதிடம் வருது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து புதன் வந்து 7ஆம் வீட்டு அதிபதி. 7ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்துருக்காரு. அதே மாதிரி 4ஆம் வீட்டு அதிபதி 4 வரும். ஓகேங்களா? 4ன்றது என்னது? கல்வி. கல்வியும் பார்த்திங்கன்னா எல்லாமே வரும். ஆனால் இவர் சின்ன வயசில் பார்த்திங்கனாக்கா நல்லா படிப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் வந்து டக்குன்னு மறக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதன் வந்து நட்பு வீட்டில் இருந்தாக்கா புதன் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எல்லாமே வேலை செய்யும். நான் பகை வீட்டில் இருந்தாக்கா கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைஞ்சி பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் பக்கம் வரும். அதனால தான் வந்து டக்குன்னு சொல்ல வர மாட்டேங்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து பாயிண்ட். இதுக்காக தான் இந்த ஜாதகத்தை போட்டேன். அதனால் வந்து இதான் விஷயம். அதனால் சுக்கிரனுக்கு 3, 8 இது 2 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மறைவு. 3, 8 மட்டும்தான் மறைவு. 6, 12 மறைவு கிடையாது. அடுத்தது இன்னொருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். அதே நேற்று இன்னொருத்தர் தான் ஃபோன் பண்ணியிருந்தார். இவருக்கு வந்து ஜோதிடம் வருமா, எப்படிங்க நான் எப்படி நான் எனக்கு வந்து பலன் சொல்ல முடியுமா என்னதுன்னு கேட்டார். இவரது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் போட்டேன் ஜாதகம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு தசா குரு தசா 2024 நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி தசா குரு புக்தி 2024 முடியுது. நெக்ஸ்ட்டு குரு தசா. ஓகேங்களா? சரி, இதில் வந்து இவருக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசா புதன் புக்தி. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கு ஜோதிடம் வராதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஜோதிடம் வரும், அவருக்கு ஜோதிடம் வரும். ஆனால் பலன் சொல்கிறதுக்கு வர மாட்டேங்குதுனாக்கா சனி பார்வையும் அங்கே இருந்துச்சு. இன்னொன்று அம்சத்தில் பார்த்தீங்கன்னா, நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சனியை உட்காந்துருக்கிறாரு. அம்சத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாவத்துவமாக தான் இருக்குது, சுபத்துவமாக. என்ன தான் திரிகோணத்தில் இருந்தாலுமே சனியை வந்து அம்சத்தில் இருக்கிறப்ப இன்னும் அந்தளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சுபத்துவம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? சரி, அங்கே சுபத்துவத்து ஒன்றும் இல்லை, சுப பார்வை எதுவுமே இல்லை அங்கே. ஓகேங்களா? சரி, அடுத்தது அதான் போட்டாங்களா? சரி, அதான் புதன் தசை புதன் புக்தி. அவரோட இது பார்த்திங்கனாக்கா சித்திரையில் இருக்கிறாரு. எது சித்திரை வந்து ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறாரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்க்குறப்ப என்ன பார்க்கணும், அவங்கள லக்னாதிபதி, அடுத்தது 5, 9 கூடியவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அடுத்தது பார்த்திங்கனாக்கா மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க எப்படி, மறைவு வீடு எந்தெந்த வீடு. ஓகேங்களா? அந்த ஸ்தானத்தில் இருக்கிற அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்குறாங்க, அந்த ஸ்தானத்தோட அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்குறாங்க,
அது பார்க்கணும். அடுத்து வந்து சந்திரனோட நிலையை பார்க்கணும், சுக்கிரன் நிலை பார்க்கணும், செவ்வாய் நிலை பார்க்கணும். அடுத்தது வந்து குருவோட நிலை பார்க்கணும். அடுத்தது மற்ற விஷயங்கள்லாம். அப்போ ஸ்தான பலம், ஓகேங்களா? ஸ்தான பலத்தில் ஆட்சி உச்சம் இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது திக்பலம், பார்வைகளை பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா திக்பலம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், ஓகேங்களா? சரி, அடுத்தது இப்போ நம்ம வந்து லக்னம் வந்து என்ன லக்னம்? மகர லக்னம். மகர லக்னத்தோட அதிபதி யார்? லக்னாதிபதி சனி. சனி போய் அவரோட இன்னொரு வீடு கும்பத்தோட வீட்டில் போய் அவர் 2ஆம் வீட்டாக போய் உட்காந்துருக்காரு. அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டில் செவ்வாய், புதன், சூரியன் இவங்க 3 பேர் பார்த்திங்கன்னா குருவோட வீட்டில் மீன வீட்டில் போய் உட்காந்துருக்குறாங்க. குரு வந்து எங்கே உட்காந்துருக்காரு? மேஷ வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ இங்கே பார்த்திங்கனாக்கா பரிவர்த்தனையில் வராங்க, ஓகேங்களா? இங்கே பரிவர்த்தனை ஆகி ஒன்றும் பெரிய யூஸ்லாம் இல்லை. என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் அவர் வந்து செவ்வாய் தசையில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு. ஏன்னா சித்திரை இல்லையா? சித்திரை 1ஆம் பாதம். சித்திரை 1ஆம் பாதத்தில் சித்திரை எதுக்கு உண்டான நட்சத்திரம்? செவ்வாய்க்கு உண்டான நட்சத்திரம். அப்போ செவ்வாய் தசையில் அவர் பிறந்திருக்கிறாரு. அப்போ செவ்வாய் தசை அவருக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பரிவர்த்தனை ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ அவருக்கு செவ்வாய், குரு எல்லாம் முடிஞ்சு எங்கே வந்துட்டார்? புதனுக்கு வந்துட்டார். இப்போ புதன் தசை, புதன் பக்தி இப்போ வந்துட்டார். இவர் கேட்டார், இந்த மாதிரி என்னன்னு ஜோசியம் எனக்கு எப்படி வரும், என்ன இது, எப்படிங்க நான் ஃப்யூச்சரில் வந்து நல்லா பண்ணுவேன்னா என்ன இது, எனக்கு ஒரே ஆசை வந்து ஜோதிடத்தில் நல்லா ஃபுல் டெப்த்தில் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. சரி, உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி பார்த்ததில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்தவொடனே பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் இதெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு அடுத்தவொடனே அது வளர்பிரியா, தேய்பிரியா, இல்லை சந்திர ஆயுதத்தில் இருக்கா, என்ன இதுன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக பௌர்ணமியில் பிறந்திருக்காரு. பாருங்கள், சூரியன் இங்கே இருக்குது, இங்கே இருக்கார். குரு இங்கே இருக்கிறாரா? அடுத்து வந்து சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கார். ராகு இங்கே இருக்கார், கேது இங்கே இருக்கார். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் வீட்டில் உட்காந்துருக்கார். புதன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்காரு, ஓகேங்களா? சந்திரன் வந்து புதன். அப்போ புதன் வந்து இந்த இடத்துல நீச்சம் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா புதன் வந்து 29 டிகிரியில் இருக்கிறார். புதன் வந்து எத்தனை டிகிரியில் இருக்காரு? 29 டிகிரியில் இருக்காரு. அதனால இவருக்கு ஜோதிடம் வரும். ஏன்னா நீச்சம் ஆகலை. 15 டிகிரிக்கு உள்ளே இருந்தால் தான் நீச்சம். 15 டிகிரிக்கு மேலே போயிடுச்சாங்க நீச்சம். அவர் வந்து நீச்சத்துலேருந்து வெளியே போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்போ 29 டிகிரின்றப்ப அப்போ அவர் பார்த்தீங்கன்னாக்கா குருக்கிட்ட, ஏன்னா குருவும் பார்த்தீங்கன்னா 3-4 டிகிரியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குரு 3 டிகிரி, ஓகேங்களா? குரு 3 டிகிரி, இங்கே 29 டிகிரி. எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? 4 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னா குரு புதன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஜோசியம் சூப்பராக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 4ஆம் வீடு என்னது? கல்வி ஸ்தானம். அப்போ கல்வின்றதை நல்லா படிப்பார் அவர். ஜோசியம் நல்லா படிப்பார். இப்போ தசை வேறு, புதன் தசை, புதன் பக்தி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் புதன் தசை 17 வருஷம், ஓகேங்களா? இன்னும் 17 வருஷம். சந்திர அதியோகத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அவர் 6ஆம் வீடை சனியை பார்க்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வீடா 100% பார்வை, ஓகேங்களா? 100% வந்து இந்த பார்வையில் இங்கே ஃபுல் பலமாக பார்க்குறாரு. அந்த இடத்துல யார் இருக்கா? புதன் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு, சூரியன் இருக்கிறாரு, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து 29 டிகிரின்றனால செவ்வாய்க்கும் புதனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் அப்படி கேட்டிங்கனாக்கா செவ்வாய் வந்து 6 டிகிரியில் தான் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 23 டிகிரி வித்தியாசத்தில் இருக்காரு. அப்போ செவ்வாய்க்கும் புதனுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் வந்து சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து 14 டிகிரியில் இருக்குது, ஓகேங்களா? 14 டிகிரிஸில் இருக்குது. அதனால் வந்து பிரச்சனை இல்லை. அதனால் இவருக்கு ஜோதிடம் வந்து சூப்பராக வரும், ஓகேங்களா? ஜோதிடம் வந்து சூப்பராக வரும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவர் பாருங்கள் 8 9 பாக்கியாதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே உட்காந்துருக்காரு? 3ல் உட்காந்துருக்காரு. அது 29 டிகிரின்றப்ப அது 4ஆவது வீட்டில் உட்காந்த மாதிரி தான் கணக்கு பக்கத்தில் இருக்குது. ஏன்னா 3 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அந்த பாக்கியம் இருக்குது, ஓகேங்களா? இதில் நான் நிறைய சொல்ல விரும்பல, நிறைய சொல்லலாம். ஆனால் இவரை ஜோதிடம் வருமா, எந்த அளவுக்கு நான் போவேன், என்ன ஏது அப்படின்றது சொன்னார். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கார். சுக்கிரன் வந்து 5ல் ஆட்சியாக இருக்கிறாரு, ஓகேங்களா? அடுத்தது 6 வந்து ராகு இருக்கிறாரு. ராகு வந்து 6ஆம் வீட்டில் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவார்? 6ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்களா, சுபகிரகங்கள்லாம் வந்து
திரிகோணத்தில் இருக்கணும், பாபகிரகங்கள்லாம் வந்து கேந்திரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாவகிரகங்கள் வந்து 6ல் வந்து மறையுது. பாவகிரகங்கள்லாம் வந்து கேந்திரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பாவகிரகங்கள்லாம் 6ல் மறையணும். சுபகிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா திரிகோணத்தில் கேந்திரத்தில் அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் பாவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் கேந்திரத்தில் தான் நல்லது. ஓகேங்களா? சரி. ஆனால் இந்த இடத்துல வந்து 6ன்றப்ப மறையுது, நம்மளுக்கு நல்லது தான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் அந்த ராகு வந்து அந்த வீட்டில் வந்து மறையிறாரு. அப்போ அந்த 6ஆம் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்கு இல்லைங்களா. என்ன விஷயம் இருக்குது? வேலை விஷயம் இருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வீட்டுக்கே போக மாட்டார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 ஓகே வீட்டுக்கே வந்து அதிகமாக போக மாட்டார். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வேலை அதில் தான் இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பாதிபதி வந்து யார்? சனி அந்த வீட்டிலே இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு. அதனால் குடும்பத்துக்குள்ளே அவ்வளோ மிங்கிள் ஆக மாட்டார். குடும்பத்து மீன்ஸ் வீட்டுக்கு போக மாட்டார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போக மாட்டார். சனி வந்து 2ஆம் வீட்டை கெடுக்கும். அதுவும் வந்து அந்த வீடு வந்து மூலத்திரிகோண வீடு வேறு. ஓகேங்களா? சனிக்கு மூலத்திரிகோண வீடு வேறு. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பாவத்தை கெடுக்கும். அப்படி இருக்கிறவ பார்த்திங்கனாக்கா சனி வந்து ஒரு 1 2 3 இங்கே பார்க்குது. இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு புதனும் குருவும் வந்து சேர்ந்த மாதிரி கணக்குன்னு வச்சுங்க. இருந்தாலும் இப்போ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஜோசியத்து மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். ஆனாலும் வந்து ஏன் அவருக்கு வரல அப்படின்னாக்கா, இப்போ தசை வந்து மாறிப்போச்சு. இவ்வளோ நாள் வந்து வேறு தசை நடந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா புதன் வந்தவொன்னா ஃபுல்லாக தூக்கினவொன்னா இப்போ அவருக்கு ஒரு வெறியாக இருக்கிறார். நான் வந்து ஒரு நல்லா கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு நான் வந்து பலன் வந்து நல்ல விதமாக சொல்லணும் அப்படின்ற ஒரு வெறியில் இருக்கிறார். ஓகேங்களா? அதனால் வந்து இவர் வந்து நல்லா பண்ணுவார். புதன் சபை நடக்குது. அதனால் இது ஒன்று. அடுத்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வேலை வந்து சூப்பராக இருக்குது. அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. வேலையெல்லாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீடு சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறாரு. பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா நல்லா படித்து கிடிச்சு 2 பசங்களும் பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இது நடந்தது. 6ஆம் வீட்டில் வேலை சம்மந்தப்பட்டது. சந்திரன் பார்த்திங்கனாக்கா எத்தனாம் வீடு? 9ஆம் வீடு. 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 9ஆம் வீட்டில் இருந்து நேராக வந்து 6 7 8 இங்கே பார்க்குறாரு. என்ன தான் சந்திரன் வந்து இங்கே வந்து ஜோதிடம் அவர் பார்க்குறதுக்கு அவ்வளோ கெடுக்காது. ஏன் கெடுக்காது? குடும்பத்தையும் அவ்வளோ கெடுக்காது. இவர் வீட்டுக்கு தான் அதிகமாக போக மாட்டார் ஒழிய, ஆனால் மற்ற விஷயம் எல்லாம் சூப்பர். அது ஏன்? என்ன காரணம்? சந்திர அதியோகம். சந்திரனோட பார்வை ஃபுல்லாக இருக்குது. 3 இடத்துலையும் பாருங்கள். இங்கே ஃபுல் பவர். இதோட சிதறல் வந்து 2 பக்கமும் படுது. இங்கேருந்து 100 பவர் 100%. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சிதறல் வரப்போ அப்போ எல்லாமே வந்து இந்த 3 ஏரியாவும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கிரகமும் பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக ஆகிப்போச்சு. ஒரு கிரகம் 2 கிரகம் வந்து நல்ல சுபத்துவமாக இருந்தாலே அந்த ஜாதகம் நல்லா வெயிட் ஆகிடும். இதில் 5 கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பார். ரொம்ப நல்லா இருக்கார். ஓகேங்களா? அடுத்தது கேதும் பார்த்தீங்கன்னா சுபத்துவம். அப்போ ராகு கேது 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா கேது வந்து குரு வீட்டில் இருக்கிறார், 12ஆம் வீட்டில். இவர் வீட்டுக்கு மொத்தம் பார்த்திங்கனாக்கா அவர் வண்டியிலே தான் இருப்பார். ஏன்னா அவர் வந்து டிரைவர். ஓகேங்களா? டிரைவரு அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸையும் பார்த்துக்கிறாரு. டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் மேனேஜராகவும் இருக்கிறாரு. இவர் டிரைவர் இதுவும் பார்த்துக்கிறார். அதனால் வந்து இன்கம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்திகரமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த ஜாதகத்தை சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து எல்லாமே எந்த கிரகமும் வந்து ரொம்ப இதாகி போச்சு அப்படின்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. எதுவுமே வந்து மோசம். நல்ல ஜாதகம், யோக ஜாதகம். அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவரோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ புதன் தசை ஆரம்பத்திலே இவ்வளோ வெறியாக இருக்கார். அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப, அதாவது இவர் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 22 23 வயசில் வந்து எவ்வளோ ஸ்பீடு இருக்குமோ ஜோதிடத்தில் அந்த ஸ்பீடு பார்த்திங்கனாக்கா இவருக்கு இப்போ இருக்குது. என்ன காரணம்? இவருக்கு காலகாலத்தில் எல்லாமே நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு? சந்திர அதியோகத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க, பௌர்ணமியில் பிறந்திருக்காங்க. சந்திர அதியோகம்ன்றது இந்த மாதிரி 3 பார்வையில் இருக்கிறாங்க. அதில் வந்து நல்ல கிரகங்கள்லாம் இருக்குது. கெட்ட கிரகமாக இருந்தாலும் நல்ல கிரகமாக இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் சுபத்துவம் ஆகிப்போச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லது நடக்கும். இன்னொரு விஷயம்னா காலகாலத்தில் என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே கரெக்டாக நடக்கும். அவங்களுக்கு எதுவுமே வந்து முன்ன பின்ன எதுவுமே நடக்காது. என்ன ஒன்று,
2ஆம் வீட்டில் வந்து சனி வந்து உட்காந்துட்டாரு. என்ன அந்த சந்திரனோட பார்வை வந்து இங்கே சிதறல் வரனால அந்த குடும்பத்தை வந்து குடும்பத்துக்குள்ள அவ்வளோ மிங்கிள் ஆகலை. ஓகேங்களா? நான் நான் கேட்டேன் அவர்கிட்ட, வீட்டுக்கு அதிகமாக போக மாட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இதுதான். ஓகேங்களா? ஆனால் சுக்கிரன் ஆட்சி. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான். அவர் கேட்ட இதில் நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு ஜாதகத்தை எடுத்தாக்கா அது வந்து 3 மாதம் 6 மாதம் ஆனால் கூட உட்காந்து அனலைஸ் பண்ண ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாயிண்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த ஜாதகத்தில் அவர் கேட்ட கேள்வி வந்து கண்டிப்பாக சூப்பராக அவருக்கு நடக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு இது ஆஃபீஸ் போட்டு அவர் சர்வீஸ் பண்ணுவார், பலன் சொல்லுவார், நல்ல விதமாக சொல்லுவார். ஓகேங்களா? அதனால் வந்து அவருக்கு அந்த வேகம் இருக்குது, டெஃபினட்டாக பண்ணுவார். அந்த வேகத்துக்கெல்லாம் காரணம் என்னதுங்க? வேகமாக இருக்கிறதுக்கு காரணம்னா செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்குது, குருவோட வீட்டில் இருக்குது, ப்ளஸ் சந்திரன் பார்வை இருக்குது, எல்லாமே இருக்குது. செவ்வாயும் நல்லா இருக்குது, புதனும் நல்லா இருக்குது, சூரியனும் நல்லா இருக்குது, சனியும் வந்து சந்திர அதியோகத்தில் இருக்குது, குருவும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. குருவை பார்க்குறாரு. அடுத்து சுக்கிரன் ஆட்சி ஆகு. ஸோ சூப்பர். இந்த ஜாதகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து இவருக்கு ஜோதிடம் நல்லா பண்ணுவார், திருப்திகரமாக பண்ணுவார். நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் எனக்கு அந்த சம்பாத்தியம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பேசாமல் ஒரு ஆஃபீஸ் போட்டு நான் நிம்மதியாக உட்காரணும், அந்த நிம்மதிக்காக அந்த ஜோதிடத்தை எடுத்துருக்கிறாரு. அது நம்ம எனக்கு வருமா வராதா அப்படின்றத கேட்குறதுக்காக தான் அவர் கேட்டார். நான் சொல்லிட்டேங்க. ஓகேங்களா? இன்னொரு ஜாதகம் போடுறேன். இந்த இதை மட்டும் மறந்துடக்கூடாது. எனது ஆதிபத்தியத்தை மட்டும் மறந்துடக்கூடாது, காரகத்துவத்தையும் மறந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அது இருந்தால் தான் நம்ம பலன் எடுக்க முடியும். அடுத்தது லக்னம் வந்து மகர லக்னம். இதுவும் மகர லக்னமாக வருது. இவருக்கு நடக்கக்கூடிய தசை பார்த்தீங்கன்னாக்கா ராகு சந்திரன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லியிருக்கேங்களா, எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்த்தோம். இவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி, கரெக்டாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்தாருங்க. 1.5 மாதத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி டைம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அவங்க மிஸ்ஸஸ் கேட்டாங்க. கேட்டப்போ சரி உங்கள் கொடுங்க ஜாதகத்தை அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் கணிச்சு சொன்னேன். அவங்களுக்கு வந்து
டைம் வந்து 2025 வரைக்குமே 2025 வரைக்கும் 2025 அக்டோபர் வரைக்குமே கொஞ்சம் சரியில்லை. அதனால் வந்து ஹெல்த் விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப கொஞ்சம் க்ளோஸானவங்க தான் நம்மளுக்கு, ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதுவும் அந்த அந்தரத்தில் என்ன அந்தரன்றது தெரியல. அதை நான் ஒரு 2-3 அந்தரம் அதில் வந்து குறிப்பிட்டு ஏதோ ஒரு அந்தரம் சொல்லியிருந்தேன், அதை நான் மறந்துட்டேன். ஓகேங்களா? ஓகே. அதை வச்சு இந்த டைமில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவருங்க என்ன பண்ணாங்க, அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கனாக்கா லோக்கலில் தான் இருப்பேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது வெளியே போக மாட்டேன், லோக்கலில் தான் இருப்பேன். எதை வச்சு நான் சொன்னேன், ஓகேங்களா? மற்ற விஷயத்தை நான் அப்புறம் சொல்கிறேன். எதை வச்சு நான் சொன்னேன் உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். லக்னம் வந்து மகர லக்னம், ஓகேங்களா? லக்னாதிபதி எங்கே இருக்கார்? சனி. பாருங்க, சனி போய் இங்கே உட்காந்துருக்கார், 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். 10ஆம் வீடுன்றது என்னது? சுபத்துவமாக அவர் உட்காந்துருக்காரு. சனி உச்சமாக வேறு இருக்கிறார், ஓகேங்களா? சனி வந்து உச்சம் சுபத்துவமாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வீடு, செவ்வாவும் சனியும் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க, ஓகேங்களா? அப்போ சனி வந்து 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அவருக்கு சனி சம்மந்தப்பட்ட தொழில் தான் அமையும் அப்படின்ட்டுருக்கு. அதே மாதிரி சனி சம்மந்தப்பட்ட தொழில் தான் அவர் வந்து செஞ்சார், இது வேலை செஞ்சார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி 10ல் போய் உட்காந்துருக்காரு, ஓகேங்களா? லக்னாதிபதி நல்லா தான் இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பார்வை வர இருக்குது, சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார், ஓகேங்களா? அடுத்தது 3ஆம் வீட்டில் புதன் சூரியன், குரு வீட்டில் மீன வீட்டில் உட்காந்துருக்காரு. அடுத்தது செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா யார் இதில் உட்காந்துருக்காரு, திரிகோணத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு, ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல வந்து என்ன சொல்லலாம், குரு புதன் பரிவர்த்தனை, ஓகேங்களா? குரு புதன் பரிவர்த்தனை. அடுத்து சந்திரன் வந்து ஆட்சி, வளர்பிறை சந்திரன், ஓகேங்களா? இங்கே வந்துட்டாவே ஒரு பௌர்ணமி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்துட்டார், என்ன டிகிரி என்னன்னு தெரில, சரி ஓகே. சந்திரன் இங்கே இருக்கார், அப்போ வளர்பிறை சந்திரன் இருக்கார். இருந்தாலும் அவங்க பார்வை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு சந்திரனை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு, அடுத்தது இங்கேயும் பார்க்குறாரு. அப்போ 3 இடத்தையும் பார்க்குறாங்க, 6, 7, 8 இந்த 3 இடத்த பார்க்குறாரு. சனி பார்வை பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து டிகிரி வைஸ் பார்த்தோம்னாக்கா அவர் 27 டிகிரியோ 27 டிகிரி, ஆமாம் 27 டிகிரின்றப்ப இங்கே இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி பார்வை வந்து ராகுக்கு இல்லை, அவ்வளோ இல்லை. ஆனால் லக்னத்தில் அவரோட இது வந்து படுது சனி பார்வை. இருந்தாலும் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறனால சுபத்துவமான பார்வை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே சனியும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கிறாங்க, பரிவர்த்தனை இருக்கிறாங்க. ஏன்னா சுக்கிரன் வீட்டில் சனி இருக்கிறாரு, சனி வீட்டில் சுக்கிரன் இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பரிவர்த்தனை இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. அதனால் வந்து இப்போ கெடு பார்வை இல்லை, ஓகேங்களா? ரைட்டு. இப்போ நான் உடம்பு சரியில்லாமல் உங்களுக்கு ஆகும், ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ என்ன தசை நடந்துகிட்டு இருக்குது, ராகு தசை சந்திர புக்தி நடந்துகிட்ருக்கு. ராகும் சந்திரன் எப்படி இருக்கிறாங்க, சந்திரன் ஆட்சியாக இருக்கார், லக்னத்தை பார்க்குறாரு, ராகுவை பார்க்குறாரு, சுக்கிரனை பார்க்குறாரு. ஆனாலும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாரு, ஓகேங்களா? இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க, 6, 8 இருக்கிறாங்க. சஷ்டாஷ்டகம் எப்பயுமே வந்து சஷ்டாஷ்டகம் அந்த மாதிரி தசாபக்தி வந்துச்சுனாக்க என்ன அவங்க எதுவுமே வந்து நம்மளுக்கு பிரச்சனையை தான் கொடுக்க முடியும், நம்மளுக்கு சாதகமாக எதுவுமே நடக்காது, ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க சனி ராகு கரெக்டு. இவருக்கு வந்து ஹெல்த் 12ல் வந்து ராகு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இன்னும் ஏன் வரும்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பார்வை பாருங்கள் நேராக இங்கே படுது, 8ஆம் பார்வையாக வந்து இங்கே படுது, சனி பார்வை இங்கே இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது வேறு என்ன பாருங்க, ஒட்டுமொத்த தாக்குதல் சனியும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவை பார்க்குறாங்க. ராகு வந்து 12ஆம் வீட்டில் பார்த்தாக்க என்ன அர்த்தம், ராகு வந்து 12ஆம் வீட்டில் இருக்கா, 12ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது,
ஓகேங்களா. மோட்சஸ்தானம், விரயஸ்தானம், அந்த அந்த அதோட ஆதிபத்தியம். அப்படி இருக்கிறப்ப அந்த இதை வச்சு தான் நான் சொன்னேன், ரொம்ப ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது, கண்டம் வந்து இருக்குது. ஆனாலும் ஒரு பெரிய இது வந்து பிரச்சனை இருக்குது. ஆனாலும் செவ்வாயும் சனியும் பார்த்திங்கன்னா சுப பார்வை இருக்குது. ராகும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வீட்டில், இது குருவோட வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா 3மே சுபத்துவம். சுபத்துவம். ரெண்டாவது குரு பார்வை வேறு இருக்குது. குரு என்ன தான் வந்து 6ல் போய் மறைஞ்சாலும் குரு பார்வை குரு தான். ஓகேங்களா. அப்போ குரு பார்வை இருக்குது. யாருக்கு இருக்குது? ராகுக்கு இருக்குது. ராகுக்கிட்ட இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குரு கேது கேல யோகம். ஓகேங்களா. கேல யோகம் வந்து அங்கே இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அவங்களுக்கு என்ன நடந்துச்சு நான் சொல்லிட்டேங்களா. சும்மா நான் அவுட்லைன் தான் சொல்கிறேன். சும்மா ரொம்ப டெப்த்தாலாம் போகல. ரொம்ப டெப்த்தாக போனாக்கா சாரம் போகணும். அது நான் சாரத்துக்குலாம் போகல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிறப்ப சாரம்லாம் வேண்டாம், எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ சாரம் போகணும், நட்சத்திரம் ஒவ்வொன்றா போகணும், எல்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும். இன்னொரு விஷயம் பார்த்துக்க, நான் இது வந்து கோச்சாரத்துக்கே போகல. ஓகேங்களா. கோச்சாரத்துக்கே போகல. கோச்சாரத்துக்கு போகல. அப்படியே கோச்சாரத்துக்கு போனோம்னா கூட இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து எங்கெங்கே பார்க்குறாரு, இங்கே தான் குரு வந்து இப்போ இருக்கிறாரு கோச்சாரத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்க்குறாரு? 1 2 3 4 5 இங்கே பார்க்குறாருங்களா. 6 7 இங்கே பார்க்குறாரு. அப்புறம் 8 9. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோச்சாரத்தில் குரு வந்து இங்கே பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாரு? லக்னத்தை பார்க்குறாரு. இப்போ நான் சொன்ன இடமும் பார்க்குறாரு. ஓகேங்களா. அப்போ வந்து நான் கோச்சாரத்தை வச்சு நான் சொல்லவே இல்லை, அப்படியே தசாபக்தி வச்சு டைரெக்டாக சொல்லிட்டேன். ப்ளஸ் கிரகநிலை பார்வை, திருக்பலம், ஸ்தானபலம், பரிவர்த்தனை, இதை வச்சே சொல்லியாச்சு. பெரிய இதெல்லாம் ஆட்சி உச்சம் இதை வச்சே நம்ம எல்லாம் சொல்லியாச்சு. ஓகேங்களா. அதனால் வந்து இவருக்கு நல்ல விதமாக வந்து வேலையெல்லாம் செஞ்சு நல்லபடியாக ரிட்டையர்ட் ஆகி நல்ல விதமாக இருக்கிறப்ப தான் நம்மள்ட்ட வந்தாங்க. வந்தப்போ இந்த மாதிரி நான் சொன்னப்போ என்ன சொன்னால், எப்பயுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் தான் அவங்க. அப்படி இருக்கிற பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் வந்து வெளியே போகாதால் அவங்க உடம்பு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்பாங்க. ஓகேங்களா. எந்த ஒரு சின்ன பிரச்சனை அப்போ நான் வந்து ஜோதிடமும் நம்ம அதுலேயும் இருக்கிறனால ப்ளஸ் மெடிக்கல் லைனில் இருக்கிறனால ரெண்டுத்தையும் வச்சு நான் சொன்னேன். அதனால் வந்து நீங்கள் செக்கப்லாம் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து உடம்பு வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் சொல்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள்லேயே ஒரு வாரத்துலேயே வெளியூர் கொஞ்சம் லாங்காக போனார். நைட் ட்ராவல்லாம் பண்ணிட்டு நான் போயிட்டு வந்து திடீர்னு ஒரு நாள் அதான் நான் வெளியே கிளம்புன அன்றைக்கி காலையில் ஒரு 7 மணிக்கே என்னமோ ஃபோன் பண்ணாருங்க. நான் அப்போ கிட்டத்தட்ட இந்த ஊரில் இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் அந்த பக்கம் போயிட்டுருக்கேன், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்போ ஃபோன் பண்ணார். சரி, இந்த மாதிரி நமக்கு வந்து நெஞ்சு வந்து எரியுது அப்படின்னாரு. அப்படிங்களா, நெஞ்சு இருக்குதா, சரி சில அந்த ஃபஸ்ட் எய்டுக்கு உண்டான இதெல்லாம் வந்து நான் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் நான் சொன்னேன். ஸோ நான் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க, கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சுமாராக இருக்கிறன்னு விட்டுறாதீங்க, உடனே போய் ஒரு இசிஜி எடுங்க, பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் யாராவது கூப்பிட்டு போய் இசிஜி எடுங்க. இசிஜி எடுத்துகிட்டு உடனே வந்து நான் திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் வர முடியாது, நான் அதையும் தாண்டி இன்னும் போயிட்டுருக்குறேன். ஓகேங்களா. அதனால் நீங்கள் உடனே இசிஜி எடுங்க, அதில் என்னன்றது பண்ணிட்டு அப்புறம் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு எங்கே போகிறதுன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல இசிஜி எடுத்துகிட்டு அது நார்மலாக அப்நார்மலாக சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தாக்க இசிஜியில் அப்நார்மல் வந்துடுச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டாக்டருங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக ஆன்ஜியோ பண்ணணும், ஓகேங்களா அப்படின்ட்டாங்க. ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னோன்னா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா நேராக நான் என்ன சொன்னேன், நீங்கள் நேராக வந்து அதுக்கு உண்டான ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா. அதுக்கு உண்டான ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே நீங்கள் உடனே ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. அங்கே அது வந்து இந்த ஊர்லேருந்து அவங்க இருக்கிற ஊர்லேருந்து ஒரு 140 கிலோமீட்டர். உடனே போய் நீங்கள் அங்கே போய் எல்லா செக்கப்பும் அவங்க என்னென்ன சொன்னாங்களோ எல்லா செக்கப்பும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் வந்து நான் அதிகமாக பேச முடியல, ட்ரைவ் பண்ணுறதுனால அதிகமாக பேச முடியல. சரி, நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நான் ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் மறுபடியும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பப்போ நான் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் என்ன அப்படின்னா,
இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களும் கிளம்பி போய் ரீச் ஆகிட்டு அங்கே எல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்குள்ளே இது ஓடிட்டு இருக்கு. என்னென்னா இந்த மாதிரி நம்ம சொன்னோம் ஜோதிடத்தில் இந்த ஜாதகத்தை நம்ம சொன்னோமே, இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து அதாவது இந்த நெஞ்சு எரிச்சல் வருது, இந்த மாதிரி இசிஜியில் அப்நார்மல், இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ஜோதிட ரீதியாக நம்மளுக்கு எல்லாம் பட்டுருச்சு. சரி, கண்டிப்பாக வந்து இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட இதில் வந்து கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க, ரிசல்ட் அப்படி தான் வரும் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் பார்வை எங்கே இருக்குது? 7, 8 ராகுல இருக்குது, சுபத்துவ பார்வை தான். அதே மாதிரி சனி பார்வையும் பார்த்திங்கன்னா சுபத்துவ பார்வை தான். அப்போ ஒட்டு மொத்தமாக வந்து சனி செவ்வாய் ராகு ஒட்டுமொத்த தாக்குதல். ஓகேங்களா? ஒட்டுமொத்தமாக ஆனால் சுபத்துவம், ஒட்டுமொத்த தாக்குதல் சுபத்துவம். பத்தாவதுக்கு குரு பார்வை வர இருக்குது. ஓகேங்களா? குரு என்ன தான் 6ஆம் வீட்டிலேருந்து பார்த்தாலும் 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னது? கடன், நோய், எதிரி. அப்போ இவர் வயசுக்கு கடன் வர போகிறதில்ல, எதிரி வர போகிறதில்ல, நோய் தான். ஓகேங்களா? அப்போ அந்த நோய்க்காக குருன்றது யார்? பணம். நோய்க்காக செலவு பண்ண போகிறாங்க, பெரிய செலவு இருக்குது அப்படின்றது நான் மனசுக்குள்ளே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே வந்து நான் மனசுக்குள்ளே அப்படியே நினச்சிட்டு போகிறேன். அவர் ஜாதகம் அப்படியே முன்னாடி வந்துருச்சு எனக்கு, ட்ரைவ் பண்ணிக்கிட்டே அப்படியே காணிச்சிக்கிட்டே நான் அப்படியே போயிட்டுருக்குறேன். ஓகேங்களா? அதனால் என்ன ஆச்சு, இவருக்கு கண்டிப்பாக செலவு இருக்குது, செவ்வாய் பார்வை இருக்குது, 12ஆம் இடம். ரெண்டாவது பாருங்கள் எத்தனை வகையில் சுபத்துவமாக இருக்கு பாருங்கள். வளர்பிறை சந்திரன் லக்னத்தை பார்க்குறாரு, சந்திரன் இங்கே பார்க்குறாரு, சுக்கிரனையும் பார்க்குறாரு, செவ்வாய் பற்றி சுபத்துவ பார்வை இங்கே பார்க்குறாரு, அடுத்து சனி பார்வை இங்கே இருக்குது, குரு பார்வையும் இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ பார்வை இருக்குது. ஆனாலும் அந்த புத்தனை பார்வை இருக்கிறனால அவருக்கு வந்து இம்மீடியட்டாக என்ன சொல்லிட்டாங்க, கொஞ்சம் ஆஞ்சியோ பண்ணிட்டு உடனே வந்து பாசிட்டிவ் வந்துருச்சுங்க, நீங்கள் வந்து பிளாக்லாம் இருக்குது, நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். 3 பிளாக் இருக்குது, 3 பிளாக்கும் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஒன்று 90% எல்லாம் அதிகமாக தான் இருக்குது, ஒன்று மட்டும் கம்மியாக இருந்துச்சு, மற்றதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இரத்த காயம் ஆகணும், பிளட்டு வெளியே வரணும், அதுக்கு சனி செவ்வாய் ராகு மொத்தமாக அவர் வந்து ஒரு 12ஆம் வீடு மோட்சஸ்தானம். அவர் ஒரு கிட்டத்தட்ட மோட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு வெளியே வந்துட்டார். இது காரணமே மொத்தத்தில் சொல்லணுன்னா சுபத்துவம். ஓகேங்களா? சுபத்துவம் ப்ளஸ்ஸு திருக்பலம், அடுத்தது ஆதிபத்தியம், காரகத்துவம் எல்லாம் தான். இதுதான் வந்து பலன். இதில் சொல்லலாம், நிறையா சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாம் அவரோட படிப்பு இப்படி என்ன A to Z எல்லாமே சொல்லலாம். அதெல்லாம் வேண்டாம். இப்போ அவருக்கு எனக்கு என் மனசில் பட்டதை வந்து என்னென்னலாம் அவருக்கு நடக்கும் அப்படின்றத நான் நினச்சேனோ இது ஜாதக ரீதியாக அதெல்லாம் நடந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஓகேங்களா? அதனால் இதுதான் பலன். இப்படி தான் வந்து பலன் எடுக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நட்சத்திரம் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், சாரம்லாம் வேண்டவே வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே எடுங்க. சுபத்துவம், பாவத்துவம், சூட்சம கோட்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா சொல்லியிருக்காரு இல்லைங்களா, ஆதித்ய குருஜி. அதை வந்து ஃபாலோ நான் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் பண்ணுறேன். ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கனாக்கா இதை அப்ளை பண்ணுவேன். சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சுபத்துவன்றது அந்த அளவுக்கு வேலை செய்யாது. நம்ம வந்து எந்த ஜாதகத்தில் வேலை செய்யும், எந்த ஜாதகத்தில் வேலை செய்யாது அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தை கணிச்சு பலன் எடுக்கணும். ஓகேங்களா? சில இடத்துல இந்த குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கும். என்னது? சில இடத்துல குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கும். டிகிரி வைஸ் பார்த்திங்கனாக்கா அது சம்மந்தமே இருக்காது. அப்போ அந்த இடத்துல வந்து கட்டத்தில் இருந்தால் சுபத்துவம் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு எடுபடாது. அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், சாரத்துக்கு பார்க்கணும், சாரத்துக்கு போகணும். யார் சாரத்தில் இருக்குது, அந்த அந்த கிரகம் யார் சாரத்தில் இருக்குது, சாரநாதன் யார், ஓகேங்களா? அது அப்படி இருந்தாக்கா அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம். இப்போ சப்போஸ் வந்து இப்போ சனியோட இது எந்த இதில் இருக்குது, வேறு ஏதாவது ஒரு இதில் இந்த ஜாதகத்தோட இருக்குது. பொதுவாக சொல்கிறோம், இப்போ சனி வந்து சனியோட சாரத்தில் இருக்குது.
ஒரு கிரகம். அப்போ அது அது அந்த சனி வந்து பூசத்தில் இருக்குதா, இல்லை அனுஷத்தில் இருக்குதா, இல்லை உத்திரட்டாதியில் இருக்குதா, ஓகேங்களா? இந்த மாதிரி. அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது ஒரு கிரகம் வந்து குருக்கு உண்டான குரு சாரத்தில் இருக்குது அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்க, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இது மூணில் என்ன 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 நட்சத்திரத்தில் இருக்குது, இதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கணும். நட்சத்திரமும் இருக்கணும். சாரம் எடுக்கிறப்போ எந்த சாரத்தில் இருக்குது, சாரணான் யார், வீடு கொடுத்தவன் யார், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து பலன் எடுக்கிறதுக்கு அந்த சுபத்துவம் இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது, அந்த இடத்துல வந்து வித்தியாசமாக இருக்குது. டிகிரி வைஸ் பார்க்குறப்பையும் இல்லை, ஆனால் அந்த நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பலன் எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்குது, சுபத்துவம் மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம சுபத்துவத்தில் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? அந்த டிகிரி அதே மாதிரி வந்து டிகிரி ரொம்ப இது விலகாமல், பார்வையும் பார்த்திங்கன்னா நல்லா மேலே பட்டு அது 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 மேலே பட்டு, இல்லை கொஞ்சம் இது விலகி இருந்தால் கூட ரொம்ப வெளியே போகாமல், ஒரு இந்த பக்கம் ஒரு 8 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 8 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 8 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 8 டிகிரி பார்வை வந்து இருக்குது. இல்லை இந்த பக்கம் ஒரு 5 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 5 டிகிரி, ஒரு 10 டிகிரி, ஒரு 12 டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து சுபத்துவம்னு நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப விலகிடுச்சு, 29 டிகிரியில் போயிடுச்சு, ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் பார்த்தாக்க சுபத்துவம் மாதிரியே இருக்கும், ஓகேங்களா? சில இதை பார்த்தீங்கன்னா பாவத்துவம் மாதிரியே இருக்கும், ஆனால் அங்கே வந்து பாவத்துவமே எடுக்கப்படாது. அதனால் நம்மளுடைய ஆராய்ச்சி தான் எல்லாமே. அந்த அளவுக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும், ஓகேங்களா? அதனால் வந்து எந்த ஒரு ஜாதகத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே போட்டவொடனே சாரம்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து அதெல்லாம் வந்து அதில் வந்து பலனே இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், பலன் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக எடுக்கிற நம்ம ஒரு போர்டில் ஒரு நோட் எடுத்து நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை போடுறப்பே பார்த்தீங்கன்னாக்கா, போடுறப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு கிரகத்தையும் எழுதுறப்பே நம்மளுக்கு வந்து அந்த டிகிரியை நம்ம எழுதுவோம். எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல்லையோ, நான் இப்போ வரைக்கும் மொபைலில் தான் பார்க்குறேன், அதில் ஒன்றும் இது இல்லை. மொபைல் வச்சு தான் நான் எல்லாம் பண்ணிருக்கேன். ஏன்னா சிஸ்டத்தில் நான் பார்க்குறது இல்லை. அது வந்து ஆன் பண்ணணும், நம்மளுக்கு திடீர்னு கேட்பாங்க, டக்குன்னு மொபைல் தான் நம்மளுக்கு ஈஸி. பார்த்தீங்கன்னாக்கா மொபைலில் இது போட்டு பார்த்துட்டு டக்குன்னு நோட்டு, அதுக்குன்னு ஒரு நோட்டு எனி டைம் 24 ஹவர்ஸ் நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன்னா அந்த நோட்டு என் கூடயே தான் இருக்கும். அப்புறம் இந்த நோட்டு இதே மாதிரி நிறையா நோட்டு இருக்குது. இப்போ இந்த நோட்டு தீரப்போகுது, இந்த நோட்டு தீரப்போகுது பாருங்கள். அவரோட ஜாதகத்தை போட்டு எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் இதுங்களா, இதுதான். இப்போ இது ரெண்டே ஜாதகம் தான். இது ஒரு ஜாதகம், இது ஒரு ஜாதகம். இது இங்கே இதே ஜாதகம் தான் இங்கே வந்து இன்னொரு டைமே எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கரெக்டாக போட்டு நம்ம எழுதி எல்லாம் நம்ம வந்து இது எழுதுறப்பே நம்மளுக்கு வந்து வந்துடும், பலன் வந்துடும். எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பலன் வந்துடும். அதுக்காக வந்து அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லலாம் வந்து யாராவது வந்து பலன் கேட்குறாங்க அப்படின்னாக்கா உடனே வந்து போட்டு உடனே சொல்லாதீங்க. அவங்க முன்னாடியே வந்து டைம் அனுப்ப சொல்லுங்கள். அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து முன்கூட்டியே அனுப்ப சொல்லுங்கள். அனுப்ப சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடி அனுப்ப சொல்லுங்கள். உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ பாருங்கள். ஒரு டைமுக்கு 2 டைம் 3 டைம் கூட பாருங்கள், 4 டைம் கூட பாருங்கள், ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் என்னென்ன நீங்கள் பலன் சொல்ல போகிறீங்களோ அதை வந்து எழுதி வச்சுங்க. ஒரு வாரத்தில் எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுட்டு அவங்க வந்தவொடனே அவங்க வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வராங்க, இல்லை அடுத்த வாரம் வராங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஜாதகம் வந்துடும் உங்களுக்கு. அதையெல்லாம் கணிச்ச உடனே இந்த ஜாதகம் உங்களுக்கு சுத்தமாக மறந்து போயிடும். அப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து பலன் கேட்குறப்ப இது வர்றப்ப உங்களுக்கு மறந்து போயிடும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எழுதி வச்சுக்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் 20 ஜாதகம் 30 எத்தனை ஜாதகம் வந்தாலுமே நம்ம எழுதி வச்சிட்டோம்னா எப்போனாலும் நீங்கள் வந்து கணிச்சது மறக்காது, ஓகேங்களா? அதனால் வந்து எல்லாத்தையுமே ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. இது ஜாதகம் மட்டும் கிடையாது, நான் என்னென்னலாம் சொல்லித்தரணும், நான் இதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கான விஷயம் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன் பாருங்கள். அந்த விஷயங்கள், அந்த விதி, இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்தேன் இல்லைங்களா? எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கேன். பேசிக்காக உங்களுக்கு பலன் எடுக்கிறதுக்கு என்ன, ஜோதிடத்துக்கு உண்டான பேசிக் என்னென்ன விஷயம் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், நோட்டு போட்டு எல்லாம் எழுதுங்க. வீடியோவில் இருக்குது அப்படியே பார்த்துக்கலான்னா கண்டிப்பாக அதெல்லாம் புரியாது. நான்லாம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 ஜாதகத்துக்கு இது 1000 வீடியோக்கு மேலே நான் பார்த்துருக்கேன். தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ தான் கேட்டுட்ருப்பேன். வீடியோ கேட்குறது மட்டும் இல்லை, வீடியோ கேட்பேன், டக்குன்னு நம்மளுக்கு ஒரு முக்கியமான இது வருது அப்படின்னாக்கா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உடனே எழுதுவேன். இப்படி எழுதி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நோட்டு தான். பாருங்க இவ்வளோ நோட்டு.
நான் வந்து ஒரு 11 மாதத்தில் எழுதின நோட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. 11 மாதத்தில் எழுதின நோட்டு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது இப்போ ஜாதக நோட்டு முடிஞ்சு போச்சு. இன்னொரு நோட்டு வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இது புது நோட்டு, இது வாங்கி வச்சுருக்கேன், ஓகேங்களா. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பழகினீங்கனாக்கா பலன்லாம் வந்து துள்ளிக்கிட்டு வரும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு போகலாம். ஸ்ட்ரைட்டாகவே எடுங்க, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக எடுங்க, நல்லா பழகுங்க, கொஞ்சம் பயம் தெளியட்டும். அப்புறம் என்ன பண்ணுங்கள், சாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நுணுக்கத்துக்கு போங்க. ஃபஸ்ட்டு மேலோட்டம் பாருங்கள், அப்புறம் கொஞ்சம் டெப்த்துக்கு அடுத்த நிலை என்னது சாரம், அதுக்கு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சார பரிவர்த்தனைலாம் போகாதீங்க, அதெல்லாம் ரொம்ப டெப்த்து, அதெல்லாம் போகாதீங்க. தசா புக்தி அந்தரம்லாம் கூட போகாதீங்க. இப்போல்லாம் தசா புக்தி இதை மட்டும் இதோடு நிறுத்திங்க, தசா புக்தியில் நிறுத்திங்க. கோச்சாரம் கூட இப்போதைக்கு போகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆவீங்க. கோச்சாரம்லாம் போகாதீங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து ஜாதகத்தை போடுங்க. லக்னம், லக்னாதிபதி, மற்ற கிரகங்கள் 5 இல்லை 5 9 கூட இருங்க, எப்படி இருக்காங்க, அது வந்து சந்திர இது வளர்பிறை சந்திரனில் இருக்கா, தேய்பிறை சந்திரனில் இருக்கா, இது பார்த்துங்க. அப்புறம் இது கேந்திரத்தில் இருக்கா, திரிகோணத்தில் இருக்கா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறைவு ஸ்தானங்கள்லாம், மறைவு ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குது, அந்த 6 8 அதிபதிகள் யார், 12ஆம் வீட்டு அதிபதி யார், 8 12 சுபத்துவமாக இருக்குதா இல்லையா, ஓகேங்களா. அதே மாதிரி வந்து அந்த இது இருக்குது பாருங்கள், இது லக்ன சந்தி, அந்த சந்தியில் பிறக்கிறவங்க இருக்க பார்த்தீங்களா, அந்த 29 டிகிரி 28 டிகிரியில் பிறக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது பெரிய விஷயம் இல்லை, ஓகேங்களா. அது வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க உண்மையாக வந்து ஒரு 2 3 விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள், அவங்க என்ன லக்னத்தில் பிறந்தாங்கன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. இப்போ 2 3 நாளைக்கு முன்னாடி கூட, 2 3 நாள் இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 10 நாள் ஆச்சு, ஒரு ஜாதகம் வந்துச்சு. லக்ன சந்தியில் பார்த்தா நிறைய ஜாதகம் வருது, இருந்தாலும் நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த லக்னத்தில் வருது, இந்த இதில் எத்தனை டிகிரி வருது, இதில் எத்தனை டிகிரி வருது, அப்போ இது ரெண்டுத்தையும் இதில் வந்து எது டாமினேட் பண்ணுது, எந்த லக்னம் டாமினேட் பண்ணுது, அதில் எவ்வளோ டிகிரி இருக்குது, அப்போ அதை வச்சியும் பலன் சொல்லுங்கள். இதை வச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பலன் சொல்லுங்கள், சூப்பராக வரும், ஓகேங்களா. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லுங்கள். அதை மிக்ஸ் பண்ணினாக்கா எப்படி அந்த பர்சன்டேஜை மட்டும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து இப்போ 29 டிகிரி இருக்குனாக்கா, அப்போ இந்த எது 29 டிகிரி இருக்குதோ, இப்போ போட்டு லக்னம்னு சொல்லிட்டு 29 டிகிரின்னு போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த 29 டிகிரியில் இருக்கிற வீடோட இதை வந்து 1 டிகிரிக்கு உண்டான இதை மினிமமாக எடுத்துங்க, 1 2 எடுத்துங்க, கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும், ஓகேங்களா. 1 2 எடுத்துங்க. மற்றதெல்லாம் வந்து எங்கே வருது, அடுத்ததுக்கு வருது. அப்போ அடுத்ததுக்கு வரப்போ அந்த அடுத்ததில் மேஜராக கனிங்க, இதை வந்து மைனராக வச்சுங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பலன் சொல்லுங்கள் பாருங்கள். அதே மாதிரி 5ஆம் வீடு 2த்துக்குமே எடுக்கணும், ஓகேங்களா. 6 8 12 இது 2 வீட்டுக்குமே எடுக்கணும். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில், அப்புறம் போக வந்துடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும், வேறு வழி இல்லை. பலன் சொல்லணும்னா வேறு வழியில் எடுத்து தான் ஆகணும். இது வந்து ஒரு 10 20 ஜாதகத்தை நீங்கள் வந்து இது சந்தியில் வருது இல்லைங்களா, லக்ன சந்தியில் வருது இல்லையா, அந்த சந்தியில் வர ஜாதகம் வந்து ஒரு 20 30 ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பலன் சொல்ல வந்துடும். அதனால் வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக இப்போ பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விதிங்கள்லாம் வந்து வச்சுக்கிட்டு யோகங்கள்லாம் ஓவராக வச்சுக்கிட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி போட்டுட்டு மெயினான விஷயத்தை விட்டுட்டு இதில் இந்த யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கேல யோகம் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி அந்த சகட யோகம் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கஜகேசரி யோகம் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது, குருமங்கலம் யோகம் இருக்குது, இந்த மாதிரி யோகங்கள்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா. அந்த யோகம்லாம் எல்லாருக்கும் வேலை செய்யாது, ஓகேங்களா. அந்த யோகம்லாம் வேலை செய்யணும்னா லக்னம் வலுவாக இருக்கணும், மற்ற அமைப்பையும் பார்க்கணும். லக்னம் நல்லா இருக்கணும், முக்கியமாக லக்னாதிபதி நல்லா இருக்கணும். லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு ஜாதகத்தில் மற்ற அமைப்பையும் பார்த்து இந்த யோகம் நம்மளுக்கு வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படின்னு பார்த்து லக்னாதிபதி லக்னமும் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும். இவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் மட்டும்தான். அட்லீஸ்ட் லக்னம் சரியில்லை, லக்னாதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னாலும் ஓகே, இது ஓரளவுக்கு. ஆனால் லக்னமும் நல்லா இருக்கணும், லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும், ஓகேங்களா. லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு அப்படின்னாக்க, லக்னம் மட்டும் நல்லா இருக்கு, லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னா அவருக்கு பிற்பகுதி வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த தசாபக்தியெல்லாம் வச்சு பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப படபடன்னு பேசுகிறேன்ட்டு இது நினச்சிக்காதீங்க.
ஒன்றுமே இல்லை விஷயம். ஜோதிடன்றது நீங்கள் எந்த அளவுக்கு புதன் நல்லா வலுவாக இருக்குதோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ இதாக இருந்தாலும் ஈஸியாக அடிச்சுட்டு வந்துடலாம். அதனால் வந்து ஜோதிடம்ன்றது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நல்ல புதன் வலுவாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. புதன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, இப்போ நான் இதுக்கு முன்னாடி போட்டேன் இல்லைங்களா, ஒரு ஜாதகம் போட்டேன் பாருங்கள். அவருக்கு வந்து புதன் வந்து திரிகோணத்தில் இருக்குது. திரிகோணத்தில் இருந்தாலும் சனி பார்வை இருக்குது. 2வது பகை வீடு வேறு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு எல்லாம் ஜோசியம் எல்லாம் வரும். ஏன் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திரிகோணத்தில் இருக்குது. ஓகேங்களா? திரிகோணத்தில் இருக்குது. திரிகோணத்தில் இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு வருது. ஆனால் சனி பார்வை இருக்குது, பகை வீடு அப்படின்றப்ப வெளியே வர மாட்டேங்குது. சொல்கிறதுக்கு வெளியே வர மாட்டேங்குது. ஆனால் கணிக்கிறாரு, நல்லா பண்ணுறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் வெளியறதுக்கு சொல்கிறதுக்கு வர மாட்டேங்குது. அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா பண்ணலாம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்ல தான் வராது. ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணாலும் ப்ராக்டிஸ் பண்ண 3 தடவை பார்க்குறத 6 தடவை பாருங்கள், வந்துடும். ஓகேங்களா? இவ்வளோ தெளிவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா அடுத்தது முயற்சி எடுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம். என்ன கொஞ்சம் திங்க் பண்ணி வரணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தவொன்னே டக்குன்னு, அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா நம்மளோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த போர்டில் போட்டுக்கிறனால தான் ஒரு மாதிரியாக இருக்குது. நோட்டில் உட்காந்தாச்சுன்னா எழுதுறப்ப பளிச்சுன்னு வரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போர்டில் போட்டு நான் இங்கேருந்து பார்க்கணும். இவ்வளோ பக்கத்துலேருந்து நான் பார்த்தேன்னா எனக்கு கண்ணாடி வர போட்டுக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து எல்லாமே வந்து இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த நம்மளோட திங்கிங் பார்த்தீங்கன்னா அப்படி மல்ட்டியாக இருக்கணும். டக்குன்னு ஒரு கிரகத்தை வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கிரகம் எது கூடலாம் சம்மந்தப்படுது டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துடும். எது கூட சம்மந்தப்படுது, அதோட பார்வை எங்கே இருக்குது. இப்போ நம்ம சனி எழுதுனோம்னா டக்குன்னு 3, 7, 10க்கு வருது பார்வை. அப்போ அதுக்கு அந்த வீடு வந்து அவருக்கு ஃபேவரா அன்ஃபேவரா, அவ்வளோதான் முடிச்சு. அப்புறம் அடுத்ததுக்கு போங்க, அடுத்த கிரகத்தை எழுதுங்க. அப்போ இவர் வந்து ஃபேவரா அன்ஃபேவரா, நட்பா பகையா, அவரோட பார்வை எங்கே இருக்குது. அவர் வந்து இந்த லக்னத்துக்கு நம்மளுக்கு ஃபேவரா அன்ஃபேவரா, இந்த லக்னத்துக்கு நல்லா நடக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து நேராக தசாபுக்தி வந்துட்டிங்கனாக்கா இப்போ நடக்கிற தசா வந்து யோக தசாவா அவயோக தசாவா, இப்போ இந்த தசா இப்போ ஃபுல்லாக அவர் எப்படி நடக்கும், இப்போ அவர் எப்படி இருப்பார், என்ன ஏது புக்தி வந்து காரகத்துவ ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் தசாவும் பார்த்தீங்கன்னாக்கா ஆதிபத்திய ரீதியாகவும் காரக ரீதியாகவும் பார்த்துடணும். ஓகேங்களா? எல்லாமே ஆதிபத்திய காரகத்துவம் தான். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் பலனே. அதே மாதிரி வந்து நம்ம பாவகிரகங்கள்லாம் வந்து ஆட்சி உச்சம் டைரெக்டாக அடையாமல் திக்பலம் இந்த மாதிரி மறைமுகமான ஒரு வலுவில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தசா புக்தி நடந்துச்சு அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்ஃபேவராக இருந்தாலும் அந்த மாதிரி வர நேர்முக இது நேரடியாக வந்து வலுப்பெறாமல் இன்டைரக்டாக வலுப்பெறப்ப அந்த தசா நமக்கு நடந்துட்டு இருக்குனாக்கா அந்த தசா வந்து நம்மளுக்கு வந்து யோகருக்கு உண்டான தசாவை விட அவயோக தசா வந்து நேர்வலு பெறாமல் இது இன்டைரக்டாக நம்ம வந்து இது வலுப்பெறப்ப அந்த தசை ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு இது நன்மையை செய்யும். ஓகேங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படியே எழுது டக்குன்னு இதெல்லாம் வரணும். வந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக பலன் எடுக்கலாம். ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. சரி, இதை அழைச்சிருங்க. அடுத்தது என் ஜாதகத்தை நான் ஏற்கனவே போட்டேன், இருந்தாலும் இன்னொரு டைம் போடுறேன் பாருங்கள்.
இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். என் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்த நேரம் வந்து எங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, எப்பயுமே 1லேருந்து 1:15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, 1லேருந்து 1:30 மத்தியானம் 1லேருந்து 1:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஆவரேஜாக வந்து 1:15 அப்படின்னு வச்சு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அதை ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைம் வந்து கரெக்டாக இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், வாழ்க்கையில் நான் எப்போ பிறந்தனோ, அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் 2வது படிக்கக்குள்ளேருந்து, ஏன்னா 2வது படிக்கக்குள்ளேருந்து ஏன் 1வது படிக்கக்குள்ளே எனக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். ஆனால் 2வது படிக்கக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து அப்படியே இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு புக்கே எழுதணும். இப்போ இருந்து இவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு விஷயம் கூட விடாமல் அப்படியே எழுதணும். அந்த அளவுக்கு எனக்கு நினப்பு இருக்குது. அதனால் வந்து 2வது படிக்கக்குள்ளேருந்து எந்தெந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு, அப்போ எனக்கு எந்த வருஷம், அப்போ எந்த மாதம், ஓகேங்களா, அது எல்லாம் பார்த்திங்கன்னா நான் அனலைஸ் பண்ணேன். அப்போ கடைசியாக இப்போ அது ஃபஸ்ட்லேருந்து இப்போ நடந்த வரைக்கும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்துருக்குங்களா, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப இந்த டைமை வந்து கரெக்ட் பண்ணி அக்யூரேட்டாக வந்து இதுதான் டைம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் ஒரு 10 20 மேக்ஸிமம் ஒரு 10 15 20 இந்த சம்பவங்கள் வந்து கரெக்டாக எந்தெந்த டைமில் சொல்லி எழுதி நீங்கள் வந்து டைமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு பக்கத்தில் அதாவது ஒரு சமீபத்தில் வந்து உங்களுக்கு எந்த சம்பவம் வந்து நடந்துச்சு அப்படின்றத வந்து தசாபக்தியில் வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு அது நடந்துச்சு, இந்த மாதத்துலேருந்து இந்த மாதத்துக்குள்ளே கரெக்டாக அது நடந்துச்சு அப்படின்னாக்கா அது டைம் வந்து உங்களுக்கு கரெக்டு. சப்போஸ் அது வந்து இல்லை கொஞ்சம் மாறி நடக்குனாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். டைமை முன்னாடி தள்ளுறதா பின்னாடி தள்ளுறதான்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டு பாருங்கள் மறுபடியும். அப்போ அதுக்குள்ளே வருதா அப்படி கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாக்கா, இல்லை வரல அப்படின்னா மறுபடியும் போடுங்க. அப்படியே மறுபடியும் போட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 மினிட்ஸு 3 மினிட்ஸு அப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே முன்னாலேயே பின்னாலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், உங்களுக்கு அந்த சம்பவம் கரெக்டாக அப்போ தான் நடந்துச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு உங்களுக்கு அதெல்லாம் நினைப்பிருப்பீங்களா, பெரிய சம்பவங்கள், சின்ன சம்பவங்கள், இதெல்லாம் நடந்திருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற சம்பவங்கள், ஞாபகம் இல்லாத சம்பவங்கள், லைட்டாக ஞாபகம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று அப்படியே நோண்டுங்க. நோண்ட பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் உங்களுக்கு ஒரு சம்பவம் வந்து உங்களுக்கு வந்து நடந்தது தெரியல, அதை தெரியுது, ஆனால் கொஞ்சம் லைட்டாக மறந்துருக்கு, எந்த மாதம் தெரில, எந்த வருஷம் தெரில அப்படின்னா உங்கள் கூட பிறந்தவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. இல்லை அம்மா அப்பாட்ட கேளுங்க, ஓகேங்களா. இல்லை உங்கள்கிட்ட யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க, அப்போ இந்த வருஷத்தில் இது நடந்துச்சு அப்படின்னு அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ அதை வச்சு ஆனால் விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் வச்சு அப்படியே எல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு 10 15 இது பாருங்கள், நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். என் ஜாதகத்தை போட்டு வருஷத்துக்கு பாருங்கள் எப்படி போட்டு அனலைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இதுதான் பாருங்கள், ரொம்ப குட்டியாக எழுதியிருக்கேன். இப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். போட்டு எழுதி இதுவும் இன்னது தான் போட்டு எழுதி கிட்டத்தட்ட 1 to 1.5 சொல்லி கடைசியில் 1 மணி நேரம், அது அரை மணி நேரம், ஓகேங்களா. அரை மணி நேரம் வித்தியாசத்தில் கரெக்டாக நான் டைம் நோட் பண்ணது இது நான் அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 1 o'clock 1 o'clockனு போட்டால் தான் நான் பிறந்ததுலேருந்து அந்த 2வது படிக்கக்குள்ளேருந்து என்னென்ன நடந்துச்சு, எந்த டைமில் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, எந்தெந்த விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு, இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு இந்த இந்த டைமை மாற்றின உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே அப்படி பளிச்சுன்னு வந்துருச்சு. இதுக்கு நான் பிடிச்சது ஃபஸ்ட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2019 காலமானார். டிசம்பரில் 2019 டிசம்பரில் காலமானார். கரெக்டாக அது இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது
அதுதான் நம்மளுக்கு வந்து நல்ல நினப்பு இருக்குது. கரெக்டாக வந்து அந்த 1:15 மணிக்கு போட்டு பார்த்தோம்னா வித்தியாசம் வருது. தசாபக்தியில் மாத கணக்கில் வித்தியாசம் வருது. டக்குன்னு என்ன பண்ணேன், அப்படியே 2 நிமிஷத்துக்காக அப்படியே வந்தேன். அப்படியே வர வர பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட 1:15 அப்படியே கரெக்டாக அப்படியே தள்ளிட்டு வந்து 1:00 போட்டு பார்த்தேன் பாருங்கள். 1:00 போட்டோன்னா இருக்கிற விஷயம் அத்தனையுமே கரெக்டாகி போச்சு. அப்பா டெத்தில் அது கரெக்டாக வந்த உடனே, அப்பா வந்து காலமானது அந்த மாதம் கரெக்டாக அது வந்த உடனே, அந்த டேட்டும் கரெக்டாக அதுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இதுதான் டைமு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த நோட்டில் ஒவ்வொரு விஷயமும் இது நடந்த விஷயம்லாம் எந்தெந்த வருஷத்தில் என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன். எழுதி வச்சு பார்த்தா என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சோ அது எல்லாம் டிக்கு தான், கரெக்டாக நடந்திருக்கு. எது 1 மணி டைம் போட்டதில் 1 மணி டைம் போட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து உங்களோட டைமை வந்து இந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக வேணும் அப்படின்னாக்கா உங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வச்சு நீங்களே டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது அதுதான் என் ஜாதகத்தை போட்டேன், நீங்களே சொல்ல வேண்டியது தான். என் ஜாதகத்தை நானே சொன்னால் நல்லா இருக்காது. ஓகேங்களா? சரி, இருந்தாலும் வந்து லக்னம் நல்லா இருக்குது. லக்னாதிபதி போய் எங்கே போயிட்டாரு, ராகு கூட போய் சேர்ந்துருக்கிறாரு. ஆனால் ராகு வந்து 18 டிகிரியா, 18 இங்கே இருக்கு சொல்லிடுறேன். ராகு வந்து 19 டிகிரி, இது சுக்கிரன் வந்து 19 டிகிரி, சுக்கிரன் 19 டிகிரி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து 8 டிகிரி, சனி வந்து 28 டிகிரி, 29 டிகிரி, 28 19 8 28, ஆமாம் 28 கரெக்டு. இது வந்து அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் பழைய டைமில் போட்டு பார்த்தா லக்னத்தோட இது பார்த்தீங்கன்னா டிகிரி பாருங்க மாறுது, 24 டிகிரி. அதில் 24 டிகிரி, இதில் போட்டோம்னாக்கா 20 டிகிரி. ஓகேங்களா? இருந்தாலும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. 24 இதுக்கும் பெரிய விஷயம் அந்த லக்னத்தில் தான் இருக்குது. சந்தியில் வந்தால் தான் இது பிரச்சனை. அதே மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் டிகிரி தான். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. லக்னாதிபதி போய் இங்கே உட்காந்துருக்காரு. எத்தனை டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாருங்க? 11 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாரு. 11 டிகிரி வித்தியாசம்னா நம்மளுக்கு 13 டிகிரிக்கு உள்ளே வந்துருச்சுனாவே 8 டிகிரினாக்கா 8 டிகிரி அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நல்லா இணைஞ்சிருச்சு. நல்லா என்னது பிணைந்து விட்டார்கள். 8 டிகிரிக்குள்ளே வந்துருச்சு, வித்தியாசம் வந்துருச்சுனாக்கா பிணைந்து விட்டார்கள். அப்போ 13 டிகிரிக்குள்ளே வந்தாக்க இணைந்து விட்டார்கள். ஓகேங்களா? 13 டிகிரிக்குள்ளே வந்தால் இணைந்து விட்டார்கள். இதே வந்து 22 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா, 22 டிகிரிக்கு மேலே போச்சுனாக்கா அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு இணையவே கிடையாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 8 டிகிரின்றப்ப உங்களுக்கு பிணைந்து விட்டார்கள். 13 டிகிரின்றப்ப அப்போ இங்கே உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வித்தியாசம் வருது? 11 டிகிரி வித்தியாசம் வருது. அப்போ லைட்டாக டச் ஆயிடுச்சு, வித்தியாசம் வந்து எவ்வளோ வருது, இவ்வளோ. அப்போ லைட்டாக டச் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து லக்னாதிபதி சுக்கிரனாக இருந்தாலுமே எனக்கு சுக்கிரன் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து அனலைஸ் பண்ணதில் வந்து நான் இத்தனை வருஷம் நான் சின்ன வயசுலேருந்து என்னென்ன நடந்துச்சு, அப்போ என்னென்ன புக்திலாம் இது நடந்திருக்குது, எந்த அந்தரங்கள்லாம் நடந்துக்குதுன்றது எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் இல்லைங்களா நோட்டில். அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக பிரச்சனை பண்ணுறது சந்திர பக்தி பிரச்சனை பண்ணும். ஓகேங்களா? ரொம்ப அதிகம் பண்ணாது, ஆனால் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா செவ்வாய் வந்து பிரச்சனை பண்ணுவார், ஆனால் சந்திரன் அளவுக்கு பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார்? அந்தரம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? புக்தியும் சேர்த்து தான் சொல்கிறேன்.
ஏன் பண்ணுவார் சந்திரன்? எனக்கு மாரகாதிபதி. ஓகேங்களா? மாரகாதிபதி யார்? சந்திரன். அப்புறம் இன்னொரு மாரகாதிபதி 3-8 கூட 3-8 மாரகாதிபதி இல்லைங்களா? ஏன்னா ஸ்திரம் இல்லை, ஸ்திர லக்னம் இல்லை, சரம் ஸ்திரம் உபயம். அப்போ மறுபடியும் என்ன ஆகுது உங்களுக்கு? சந்திரன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஏன் லக்னம் வந்து ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு 3-8 ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்களா? 3-8 மாரகாதிபதி. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அப்போ மாரகாதிபதி வந்து யார்? சந்திரன். எனக்கு எப்பப்பெல்லாம் சந்திரன் வருதோ அப்பப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி வந்து சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரச்சனைலாம் இருக்காது. ஒரு ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். எந்த ஒரு நல்லது நடக்காது அந்த டைமில். ஏன்னா ராகு வந்து அந்த 2 டிகிரி வந்து அந்த 8 டிகிரி வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? சாரி, 11 டிகிரி வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு 2 டிகிரி வந்து 8 11 டிகிரி. ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்த 13 டிகிரிக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வித்தியாசம் வருது? 2 டிகிரி வித்தியாசம் வருது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேர்க்கை இருக்குது, ஆனால் இருந்தாலும் வந்து லைட்டாக டச் ஆகிருக்கு. ஆனால் அந்த 22 டிகிரிக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா உள்ளே தான் இருக்குது. நம்ம 22 டிகிரிக்கு மேலே போனால் தான் சுத்தமாக கிடையாது, சேர்க்கையே கிடையாது. ஆனாலும் உள்ளே வந்துருச்சு. ஆனால் இணைவு இருக்குதா இல்லையான்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்கா 2 டிகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்துட்டார். 11 டிகிரி வித்தியாசம். நம்மளுக்கு 13 டிகிரிக்குள்ளே வந்தால் இணைந்து விட்டார்கள். அப்போ 2 டிகிரியில் வந்து இது இணைஞ்சிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சுக்கிரனில் வந்து அவ்வளோ நல்லது. எல்லா ஒரு 60 to 65 இல்லைன்னா 70% இது நல்லது பண்ணும். ஒரு 30% வந்து நல்லது பண்ணாது. ஓகேங்களா? அதனால் வந்து சுக்கிரன். செவ்வாய் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு செவ்வாய் அந்தரமாக இருக்கட்டும், செவ்வாய் புக்தியாக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் பண்ணும். ரொம்பலாம் பண்ணாது. என்ன ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும். அது எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட பாதிப்பு நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேம்ஸில் இருக்கேன். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கேம்ஸு இது ஆக்சுவலாக வந்து எல்லா கேம்ஸும் நான் விளையாடுவேன். ஓகேங்களா? அந்த கேம்ஸ்லாம் இருக்கிறப்ப அந்த செவ்வாய் நடந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா எழுதி வச்சுருக்கேன். அந்த செவ்வாய் நடந்துட்டு இருக்கிறப்ப எந்தெந்த டைமில் எந்தெந்த அடிபட்டுச்சு, எப்போல்லாம் கட்டு போட்டிருக்கிறேன், என்ன எது எல்லாத்தையும் நான் எழுதி வச்சுருக்கேன். அப்போ வந்து என்ன புக்தி நடக்குது, என்ன அந்த நடந்துச்சு எல்லாம் எழுதி வச்சுட்டு பார்த்தாக்க நம்மளுக்கு வந்து செவ்வாயில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு வருது. ஆனால் இது உடனே சரியாயிரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்குது. செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்குது. ஆனால் ஆட்சியாக இருந்தாலும் எந்த பாவத்துவமும் கிடையாது. கேந்திரத்தில் வந்து ஆட்சியாக இருக்குது. செவ்வாய் வந்து லக்னத்தை பார்க்குது. லக்னன்றது யார்? நான். அப்போ நான்றப்ப என்னை வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாகவே இருக்க வைக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து இது வந்து இதுதான் ராகுவோட இருக்குது. சனிக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா 20 டிகிரி வித்தியாசம். ராகுக்கும் சனிக்கும் 20 டிகிரி வித்தியாசம். அதே மாதிரி சுக்கிரனுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எவ்வளோ வித்தியாசம் வருது? கிட்டத்தட்ட உள்ளே வந்துட்டார். அவரும் உள்ளே வந்துட்டார். அதான் சுக்கிரனுக்கும் இவருக்கும் உள்ளே வந்துட்டார். பட் இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்டு தான். என்ன ஃப்ரெண்டாக இருந்தாலும் சனி இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு சனி உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா யார் வீடு? குருவோட வீடு. சுக்கிரன் வந்து உச்சம்தான். உச்சமாக இருந்தாலுமே கொஞ்சம் எல்லாம் இது டச் ஆகிருக்குன்றப்ப இதோட வேலையை வந்து அவர் செய்வார். ஓகே, லக்னாதிபதி வந்து இப்படி சனி கூட பண்ணலாம் இருக்கார். ஆனாலும் சனி சுபத்துவம், ராகு சுபத்துவம். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சுக்கிரன் வந்து என்னது இயற்கை சுபர், அவர் உச்சமாக இருக்கார். வித்தியாசம் இருக்குது, டிகிரி வைஸ் வித்தியாசம் இருக்குது. அப்போ சனியும் இந்த வீடும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமான வீடு, குருவோட வீடு. ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்து ராகு கூட என்ன ஆகிட்டாரு? லைட்டாக கெட்டு போயிருக்காரு. ஓகேங்களா? ஒரு 2 டிகிரியில் வந்து கெட்டு போயிருக்கிறாரு. அந்த இணைவுலேருந்து 2 டிகிரி. ஓகேங்களா? ஏன்னா 13க்கும் 2 டிகிரி வித்தியாசம். ஓகே. சனியும் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசம் இருக்குது. ஆனால் ராகுக்கும் சனிக்கும் வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் இவங்களை வந்து இந்த இது ஏரியாவை குரு வந்து அவர் வீட்டையே பார்க்குறாரு. அவர் வீட்டை பார்க்குறப்ப அப்போ டோட்டலாக இந்த ஏரியாவை சுபத்துவமாக இருந்தால் ஏற்கனவே சுபத்துவம் தான் இருக்குது. இருந்தாலும் குறைந்த அளவு சுபத்துவமாக இருந்தாலும் குரு டைரெக்டாகவே பார்க்குறாரு. அவர் எத்தனை டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 7 டிகிரி 8 டிகிரியில் தான் இருப்பார்.
ம் குரு 11 டிகிரி, கேது வந்து 8 டிகிரி. நல்ல இணைவு தான். இன்னொரு விஷயம் இருக்குது. சூரியன் எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரு. சூரியன் என்னவா இருக்காருங்க? சூரியன் வந்து 10ல் இருக்காரு. சூரியன் 10ல் இருந்தால் என்ன அர்த்தங்க? நம்மளுக்கு திக்பலமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? திக்பலம் நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? திக்பலம் வந்து லக்னத்தில் குருவும் புதனும் இருந்தால் திக்பலம், 4ல் வந்து சந்திரனும் சுக்கிரனும் இருந்தால் திக்பலம், 7ல் வந்து சனி இருந்தால் திக்பலம், அடுத்தது வந்து 10ல் வந்து செவ்வாவும் சூரியனும் இருந்தால் திக்பலம். ஓகேங்களா? அப்போ வந்து 10ல் வந்து சூரியன் வந்து திக்பலமாக இருக்கிறாரு. இருந்தாலும் பகை வீடு. ஓகேங்களா? இருந்தாலும் பகை வீடு. அப்போ சூரியன் வந்து பகை வீடு, ஏன்னா சனியோட வீடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து அவர் சமம் தான். ஏன்னா அவர் வந்து எல்லா வீடும் அவருக்கு வந்து சமம் தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லா வீடும் சமம் கிடையாது சந்திரனுக்கு. இந்த இப்போ நான் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சமம். இங்கே ஸ்கொயர் போட்டுக்கிறேன் பாருங்கள். இப்படி இருந்தால் என்னது? வர்க்கோத்தமமாக இருக்குன்னு அர்த்தம். வர்க்கோத்தமம்னா என்னது? நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா சந்திரன் இங்கே இதே வீட்டில் தான் இருப்பார், கும்ப வீட்டிலே தான் இருப்பார். அப்படி இருக்கிறப்ப என்ன அர்த்தம்? வர்க்கோத்தமமாக இருக்குது, அங்கே சுபத்துவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அப்போ சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மாரகாதிபதியாக இருந்தாலுமே சந்திரன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்பப்போ பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து இது பாதிப்பு பண்ணுறதில்ல. கொஞ்சம் டென்ஷன் படுத்துவார், அவ்வளோதான். அந்த டைமில் கொஞ்சம் பயங்கர டென்ஷன் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து என்னவா இருக்கார்? பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஓகேங்களா? 5 2க்கு உடையவர், 2 5க்கு உடையவர் எங்கே இருக்கிறாரு? 9ல் இருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறவரை குரு பார்க்குறாரு. குரு எங்கெங்கே பார்க்குறாரு? இங்கே பார்க்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அடுத்து லக்னத்தையும் பார்க்குறாரு. ஓகேங்களா? லக்னத்தை பார்க்குறாரு. இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வேற என்ன சொல்லலாம்? இதில் சுக்கிரன் இங்கே பார்க்குறாரு, குரு இங்கே பார்க்குறாரு. இருந்தாலும் இங்கே கொஞ்சம் பாவத்துவமெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறனால இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறனால சரியாக போச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், சுக்கிரன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வக்ரம்ன்றது எப்படி கணக்கு பண்ணணுன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? வக்ரம்ன்றது எப்படி கணக்கு பண்ணணும்? சூரியன் இங்கே இருக்குது, சூரியன்லேருந்து 1 2 3 4 5 6 7 8, அப்போ இந்த பார்த்தீங்கன்னாக்கா 6 7 8, அப்போ 5 இங்கேருந்து வக்ரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 5லேருந்து வக்ரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 5 6 7 8, அப்போ வக்ரம் நிவர்த்தி ஆக போகுது. இருந்தாலும் வக்ரம் தான். ஓகேங்களா? அதனால் இங்கேருந்து வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 4, அப்போ 5 6 7 8 9, இந்த இடத்துக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வக்ரம் நிவர்த்தி ஆகிடும். ஓகேங்களா? அப்போ 8ல் இருக்கிறதும் 5ல் இருக்கிறதும் அவ்வளோ பவர்ஃபுல்லான வக்ரம் இல்லை. ஓகேங்களா? நம்மளுக்கு அதிவக்ரம் அப்படின்னாவே 6 7 தான் வந்து அதிவக்ரம், நல்ல பவர்ஃபுல்லாக வக்ரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? செவ்வாய் வந்து இதாக இருக்கா. செவ்வாய் பரவ பாருங்கள், 1 2 3 4 கரெக்டாக இங்கே பார்க்குறது. இங்கே பார்க்குறப்ப தான், ஆமாம், இங்கே பார்க்குறப்ப எங்கள் அப்பாவுக்கு காலில் அடிபட்டுருச்சு, ஃப்ராக்சர் ஆகிப்போச்சு. எப்போ? எனக்கு செவ்வாய் புக்தியில். ஓகேங்களா? அப்போ அடிபட்டு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை அவருக்கு அடிபட்டது அப்போ இல்லை, கரெக்டு. எனக்கு வந்து புதன் தசை சூரிய புக்தியில் வந்து, ஆமாம், சூரிய புக்தியில் வந்து அடிபட்டு இல்லை, சந்திர புக்தியில் வந்து புதன் தசை சந்திர புக்தியில் எங்கள் அப்பாவுக்கு அடிபடுது, காலில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிப்போச்சு. அதுலேருந்து 2 வருஷம் இருந்தார். 2 வருஷம் 1.25 வருஷம். ஓகேங்களா? இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் காலம் பண்ணார். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் டெத் ஆகிறப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய புக்தி நடந்துகிட்ருக்கு. புதன் தசா சூரிய புக்தி நடந்துகிட்ருக்கு. கரெக்டாக வந்து இந்த ஜோதிடத்துள்ள நான் வந்ததுக்கப்புறம் தான் இதை அனலைஸ் பண்ணுறப்ப கரெக்டாக சூரிய புக்தி. ஏன்னா சூரியனாவே எப்பவுமே என்ன பண்ணும்? சூரிய புக்தி சூரியன் சம்மந்தப்படுது அப்படின்னாவே பிரித்து விடுனாக்க ஒன்று தூர இடங்களுக்கு போக வைக்கும், நம்ம கூட இருக்க வைக்காது, இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் வேறு என்ன சொல்ல முடியும்? சனி பார்வை பாருங்கள், 28 டிகிரின்றப்ப உங்களுக்கு இங்கே இருக்கிற மாதிரி தான் கணக்கு. அப்போ இங்கேருந்து பார்வை எடுத்தால் 2ஆம் இடத்தை பார்க்குது.
லக்னத்தை பார்க்கல. இங்கேருந்து நம்ம கணக்கு வச்சோம்னா லக்னத்தை பார்ப்போம். ஆனால் இங்கேருந்து நம்ம கணக்கு வச்சோம்னாக்கா உங்களுக்கு இங்கே பார்க்குது. அப்போ 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. 2ஆம் வீட்டை பார்க்குறாருனாவே நான் ஜோதிடத்துக்கு வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம். ஓகேங்களா? புதன் மட்டும்தான் கிடையாது. புதன் வந்து சனியோட வீட்டில் இருக்கிறாரு. சனி பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் 2ஆம் வீடுன்றது என்னது? தனம், குடும்பம், வாக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில்முறை ஜோதிடராக கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த சனி வந்து 2ஆம் வீட்டில் சம்மந்தப்படுறது, சனி வீட்டில் புதன் இருக்கிறது, எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து சம்மந்தப்பட்டுடணும் 2ஆம் வீட்டோட. அந்த மாதிரி இருந்தாக்கா அவங்க வந்து ஓரளவுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அப்போ குரு பார்வை எப்படி இருக்குது? செவ்வாய் பார்வை வந்து 1, 2, 3, 4. ஓகேங்களா? இந்த செவ்வாய் பக்தி புதன், இப்போ புதன் தசா செவ்வாய் பக்தியில் தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் பெரிய பிரச்சனை வச்சு அதையும் நான் எழுதி வச்சு இந்த சம்பவம்லாம் வச்சு பார்க்குறப்ப தான் என் டைமை வந்து கரெக்ட் பண்ணேன். இந்த பிறந்த நேரம் கரெக்டாக 1 மணி. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னது? ராகு, சனி, சுக்கிரன் பார்வை சொல்லியாச்சு, லக்னம். அவ்வளோதான். இந்த வக்ரம் ஆயிருக்கு. குரு வந்து வக்ரம்னாவே நீங்கள் ஸ்டார் போட்டுங்க. ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து யோகம்னு எடுத்தால், நான் தான் அன்றைக்கே சொன்னேன், யோகம்னு எடுத்தாவே என்னது நம்மளுக்கு சந்திரன்லேருந்து குரு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்காரு? 6, 7, 8 இருக்கிறாரு. 8 இருந்தால் என்ன தான் சகட யோகம்ன்ட்டு. சகட யோகம்னாவே திடீர்னு காசு வரும், திடீர்னு இருக்காது, திடீர்னு காசு வரும், திடீர்னு இருக்காது. இப்படியே ஆவரேஜாக போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது வேறு என்ன சொல்லலாம்? இதில் ஏதாவது ஒரு விதியை அப்ளை பண்ணலாமா? சூரியனோட பார்வை இங்கே இருக்குது, சந்திரனோட பார்வை இங்கே இருக்குது. ஆனாலும் நான் வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிறந்தேன். ஓகேங்களா? சூரியன் வந்து சந்திரன் தாண்டிட்டார். பிரதமையில் பிறந்திருக்கேன், பிரதமை திதியில் பிறந்திருக்கேன். ஓகேங்களா? அதனால் பிரதமை திதியில் பிறந்திருந்தாலும் சூரியனை சந்திரன் தாண்டிட்டாலும் ஒளி இல்லை. ஓகேங்களா? 3ஆம் பிறைக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வரும். முக்கியமாக 5 அந்த பஞ்சமி திதி தாண்டிடணும். பஞ்சமி திதி தாண்டினா தான் லைட்டாக அப்படியே இருக்கும் பஞ்சமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஷ்டி, அதுக்கப்புறம் என்னங்க சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு திதியாக அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா கடைசியாக தசமி முடிச்சுட்டு அடுத்து ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, அடுத்தது பௌர்ணமி. ஓகேங்களா? அப்போ நான் வந்து எங்கே பிறந்திருக்கிறேன்? பிரதமையில் ஸ்டார்டிங்கில் பிறந்திருக்கேன். அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாளில் பிறந்திருக்கேன். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கும், நான் வளர்பிறை தான் இருந்தாலும் வந்து இது இல்லையே, பவர் இல்லை, ஒளி இல்லை. ஓகேங்களா? இதே வந்து ஒரு பஞ்சமி திதி, சஷ்டி இதெல்லாம் தாண்டிடுச்சு. சஷ்டி அது இதெல்லாம் தாண்டணும். இது நவமி அதெல்லாம் தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப இது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ரொம்ப நல்லா இருக்கும்ல. நவமி தாண்டியாச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்ன சொல்லலாம்? ராகு இப்போ நடந்துட்டுருக்கு. எனக்கு ஜோதிடம் இப்போ அது சொல்லிடுறேன். நான் மெயின் இது பாயிண்ட்டுக்கு வரேன். நான் ஜோதிடம் எப்போ எனக்கு வந்துச்சு? இப்போ தான் வந்துச்சு. புதன் தசா ராகு புக்தி. இப்போ ராகு புக்தி, ராகு எங்கே உட்காந்துருக்காரு? சுக்கிரன் டச் ஆகிட்டார். சுக்கிரன் வந்து ராகுகிட்ட டச் ஆகிட்டார். டச் ஆனவொன்னா என்னாச்சு? எனக்கு ராகுன்றது என்னது? எப்பவுமே பிரம்மாண்டம் தானே. அப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக எனக்கு வந்து 16 வயசில் வந்து எனக்கு ஜோதிடத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததை வந்து இப்போ தான் வந்து எனக்கு கொடுத்துருக்குறாரு. ஏன்னா நான் பிறந்தது வந்து இது ராகு தசை. ஏன்னா என் நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம். ஓகேங்களா? சதய நட்சத்திரம்னாக்கா என்ன, இது எதுக்கு உண்டான நட்சத்திரம்? ராகுக்கு உண்டான நட்சத்திரம். அப்போ இது ராகுக்கு உண்டான நட்சத்திரம் என்னென்ன வருது? திருவாதிரை, சுவாதி, சதயம். ஓகேங்களா? இது 3 வந்து ராகுக்கு உண்டான நட்சத்திரம். அப்போ என் நட்சத்திரம் என்ன கேட்டிங்கன்னா சதய நட்சத்திரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து சுக்கிரன்கிட்ட இது பண்ணிட்டார். அப்போ வந்து ராகுவில் எனக்கு ஜோதிடம் கொடுத்துருக்கு. ஜோதிடத்தை நண்பர் நம்மளோட ஃப்ரெண்டு வந்து விஜயகுமார் அவர்கள் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் வந்து இது ஆடிட்டரு. அவர் வந்து அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயா ஆதித்ய குறிச்சி வீடியோலாம் ஃபுல்லாக கேட்க ஆரம்பித்தோன்னா எனக்கு எல்லாமே நான் எங்கேயுமே போய் இது கற்றுக்கவே இல்லை.
எங்கேயுமே பார்த்துக்கல. அவர் வீடியோ பார்த்தேன், அப்புறம் மற்றவங்க வீடியோவும் பார்த்தேன். எல்லா வீடியோவும் பார்த்து அப்புறம் எனக்குள்ளே ஒரு பெரிய ஆராய்ச்சி இதெல்லாம் வச்சு, சரி ஒவ்வொரு ஜாதகத்தையே போட்டு பலன் எடுக்க 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 எங்கெங்கே எது எந்தெந்த விதியெல்லாம் ஒத்து வருது, எந்த விதியெல்லாம் ஒத்து வரல, யார் சொன்னது நல்லா இருக்குது, யார் சொன்னது ஒத்து வரல, இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்குள்ளே ஒரு இது பண்ணி இந்த அளவுக்கு ஒன்று இது வந்ததுக்கு காரணம். ஓகேங்களா? அது ஒன்று. அப்போ எனக்கு ஜோதிடம் வந்தது வந்து ராகு தசா, இது புதன் தசா, ராகு புக்தி இதில் தான் வந்தது. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? டிசம்பர் வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்ன சொல்லலாம்? இது ஏதாவது ஒரு விதியை அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன சொல்லலாம்? நான் சொன்னது என்ன, ஃபஸ்ட்டு லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து திரிகோணத்தில் குரு இருக்கிறாரு, வக்ரமாயிட்டார். ஓகேங்களா? அடுத்து வந்து செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. புதன் வந்து இதில் இருக்கிறாரு, பெருங்கோணத்தில் இருக்கிறாரு. பெருங்கோணம் பார்த்தீங்கன்னா, பெருங்கோணம் என்னது 9, சிறுங்கோணம் வந்து 5, 9 வந்து பெருங்கோணம். இது வந்து கேந்திரத்தில் இருக்கிறாரு செவ்வாய். அடுத்தது சந்திரன் வந்து வர்க்கோத்தமம் 10ஆம் வீட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து திக்பலம். திக்பலம் நாங்கள் என்ன தான் பண்ணுது? எனக்கு திக்பலம் ரைட்டு, ஓகே. எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அப்போ வந்து திக்பலம்னா ஒரு ஆட்சிக்கு இருந்தாலும் பகை வீடு. ஓகேங்களா? இப்போ வரைக்குமே அப்பா ரயில்வேல இருந்தார். இப்போ வரைக்குமே அம்மாவுக்கு வந்து அந்த பென்ஷன் வந்து இப்போவும் வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து திக்பலம். அப்போ அவங்களுக்கு வருதுனாக்கா அது எனக்கு வந்த மாதிரி தான் இது கணக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து இப்போ வரைக்குமே நம்மளுக்கு கூடவே இருக்கிற மாதிரி இது கணக்கு, அதிக பலமாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? அடுத்தது வந்து ராகு கண்டிஷன் எப்படி, சுக்கிரன் கண்டிஷன் எப்படி, இது சனி எப்படி. அடுத்து லக்னம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்குது. ஓகே, இதை திரிகோணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து 5 இங்கே, இங்கேருந்து 5 இங்கே, இங்கேருந்து 5 பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அப்படியே ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அப்போ வந்து திரிகோணம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகலை. அதே மாதிரி திக்பலம் சொல்லியாச்சு, அவ்வளோதான். சரி, ஏதோ ஒரு விதியை இதில் அப்ளை பண்ணால் என்ன விதியை அப்ளை பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன விதி அப்ளை பண்ணலாம்? பாவத் பாவக விதி அப்ளை பண்ணலாமா? சரி, ஏன் அந்த மாதிரி அப்ளை பண்ணணும்? பாவத் பாவக விதி ஏன் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ எனக்கு வந்து புதன் தசா நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம மாரகாதிபதி வந்து பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா 7 2 பொதுவாக, 7 2 பொதுவாக மாரகாதிபதி. அப்போ 2ஆம் வீடு யார் நம்மளுக்கு? புதன். 2ஆம் வீடு புதன். அப்போ பாவத் பாவக விதி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, பாவத் பாவக விதி அப்படின்னா என்னது? ஒரு கிரகம் தன் வீட்டிற்கு 6 8 12 மறைந்தால் அந்த பாவக பலனை செய்யாது. இதானே? ஓகேங்களா? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? பாவத் பாவக விதி என்னது? ஒரு கிரகம் தன் வீட்டிற்குனா என்னது? எந்த வீட்டுக்கு நம்ம எடுக்கிறோமோ அதான் தன் வீட்டு. தன் வீட்டிற்கு 6 8 12 மறைந்தால் அந்த பாவக பலனை செய்யாது. பாவகன்றது என்னது? அந்த வீட்டு பலனை செய்யாது. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவகம், வீடு, பாவம், ஸ்தானம் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா சில பேர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியே சொல்லுவாங்க. அதனால் வந்து எல்லாமே ஒன்று தான். இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டுக்கு வந்து பாவத் பாவ இது விதியை நம்ம அப்ளை பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 8 பார்த்தீங்களா? 8. இந்த வீட்டுக்கு 8ல் வந்து மறையிறாரு புதன் வந்து மறையிறாரு. அப்போ மறைஞ்சா என்ன அர்த்தம்? இந்த வீட்டு பலனும் பண்ண மாட்டார். ஓகேங்களா? நான் தான் சொல்லியிருக்கேங்களா, பாவ விதியில் தன் வீட்டிற்கு 6 8 12 மறைந்தால் அந்த பாவக பலனை செய்யாது. அப்போ இந்த பாவக பலனை செய்யாது, இந்த வீட்டு பலனை செய்யாது. அப்போ புதனோட வீடு இந்த வீடு இருந்தால் இது புதன் வீடு. அப்போ இந்த வீட்டு பலனை செய்யுமா அப்படின்னு பார்த்தா இந்த வீட்டிலேருந்து 5ஆம் வீடாக வரும். 1 2 3 4 5. அப்போ 5னாக்கா இந்த வீட்டு பலனை பண்ணும், இந்த வீட்டு பலனை பண்ணாது. ஓகேங்களா? சரி, இந்த வீட்டு பலனை பண்ணும் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அந்த 5ஆம் வீட்டு இது என்னது? குரு அங்கேயே இருக்கிறாரு. குருன்றது யார்? குழந்தைங்க, அதிர்ஷ்டம், அப்புறம் வேற என்ன, பூர்வ புண்ணியம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட இது வரும். மெயினாக வந்து அதிர்ஷ்டம், குழந்தை. அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல விதமாக இருக்கும். ஆனாலும் வக்ரமாக இருக்காரு. வக்ரம்னா என்னது? இயல்புக்கு மாறாத்தன்மை. இயல்புக்கு மாறாத்தன்மைன்னா என்னது? இதில் கேது வக்ரம் தான். கேது வந்து இப்படி ட்ராவல் பண்ணுறாரு, இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. குரு வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கிறாரு. ஆனால் வக்ரம்ன்றனால 2 பேரும் சேர்ந்து இப்படி போயிட்டு இருக்கிறாங்க.
வக்ரமான கிரகங்கள் வந்து இப்படி இப்படி போகிற மாதிரி அர்த்தம் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்படி போகிறாரு, 2 பேருமே சேர்ந்து இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் வக்ரம் இல்லை, வக்ரம் ஆகலை அவங்களாம். ஆனால் இப்படி போயிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? சரி. இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து இப்படி இருக்கிறாரு, செவ்வாய் இப்படி, புதன் இப்படி, அவ்வளோதான். சூரியன், சந்திரன், ராகு. அதில் இன்னொரு வீட்டுக்கு கூட எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு வீட்டுக்கு கூட பாவத் பாவக விதியை வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இப்போ இந்த இந்த வீட்டுக்கு எடுக்கலாமா? என்ன வீடு? துலாம் வீடு. துலாம் வீட்டுக்கு எடுத்தோம்னா இந்த லக்னத்துக்கு 6ஆம் வீடு யார்? துலாம். அப்போ லக்னாதிபதி 1க்கு உடையவர், 6க்கு உடையவர். அப்போ இந்த வீட்டு பலனை பண்ணும். 6ஓட ஆதிபதி என்னது? கடன், நோய், எதிரி, இதெல்லாம் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த வீட்டு பலனை பண்ணுமா பண்ணாதா, இந்த வீட்டு ஆதிபத்தியத்தை பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, 1 2 3 4 5 6. இப்போ 6ல் சுக்கிரன் மறையிறாரு. இந்த வீட்டுக்கு 6ல் சுக்கிரன் மறையிறாரு. அப்போ இந்த வீட்டு பலனை பண்ணாது, இந்த வீட்டு பலனை பண்ணாது, இந்த வீட்டு பலனை பண்ணாது. அதான் எனக்கு ஏன் கிரகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த 2 வீட்டு பலனை பண்ணாது. அப்போ 6ஆம் வீட்டுன்றது என்னது? கடன், நோய், எதிரி, இந்த மாதிரி ஒரு அமைப்பு பெருசாக இருக்காது. ஓகேங்களா? கடன், நோய், எதிரி, இந்த மாதிரி இது பெருசாக இருக்காது. ஓகேங்களா? ஏன்னாக்க இந்த வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டில் இந்த வீட்டு அதிபதி போய் மறையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த வீட்டு பலனை பண்ணாது. அதே மாதிரி இந்த வீட்டிலேருந்து எடுறப்ப இந்த வீட்டு அதிபதி மறையிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிறாரு? இந்த வீட்டுக்கு எடுத்தோம்னாக்கா எத்தனாவது வீட்டுக்கு வராரு? 11ஆம் வீட்டுக்கு வராரு. 11ஆம் வீடுன்றது என்னது? லாபஸ்தானம், லாபம். அடுத்தது மூத்த சகோதரன், இல்லைன்னா மூத்த சகோதரி. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா என்னால் சகோதரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கும். என் மூலியமாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பு, இந்த மாதிரி. அதே மாதிரி அவங்க மூலியமாக ஹெல்ப்பு, என் மூலியமாக ஹெல்ப்பு, எப்படினாலும். ஓகேங்களா? மெடிக்கல் லைனில் நான் இருக்கிறதுனால மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு அட்வைஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்லுவேன் எந்த நேரத்துலையும். அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்பு. அதே மாதிரி எந்த ஒரு இதுனாலும் அவங்களுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது. ஏன்னாக்கா இது. அதுவும் இல்லாமல் செவ்வாவுக்கு திரிகோணத்தில் இங்கே இருக்குது. அப்போ செவ்வான்றது யார்? சகோதரக்காரகன் இல்லைங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, சகோதரக்காரகன். அப்போ செவ்வாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது 5. அப்போ 5ல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த சகோதரத்துவம்லாம் பார்த்திங்கன்னா அந்த 11ஆம் வீடோட செவ்வாய் வந்து கனெக்ட் ஆகிறாரு. ஓகே, அது ஒன்றாச்சு. அவ்வளோதான், சிம்பிள். இப்படி தான் எடுக்கணுங்க. பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா டிகிரிலாம் கூட தேவையில்லை இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில். சும்மா அப்படி ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி இந்த விதிங்க, பாவத் பாவ விதி, அப்புறம் காரவ பாவநாஸ்தி, இந்த மாதிரி ஒரு சில விதிங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கணும் அதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் போக போக மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு இது போதும். இதுவே வந்து இப்போ கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக வந்து நான் 1 மாதம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். இன்னும் 1 மாதம் ஆயிடுச்சா என்னன்னு தெரில. 1 மாதம் ஆயிருக்காது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாம் 1 மாதம் ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பலன் உங்களுக்கு எடுக்கிற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் வந்து இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, எந்த அளவுக்கு முயற்சி இருக்குதோ, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜோதிடத்தில் பலன் வந்து நல்ல விதமாக சொல்லலாம், சூப்பராக சொல்லலாம், நல்ல பேர் வரும். அதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு ஒரு மதிப்பு இருக்கும். ஓகேங்களா? சரி, இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு என்னன்றதை பார்த்துக்கலாம். உங்கள்கிட்ட அடுத்த புக்தி கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? எனக்கு அடுத்த புக்தி, எனக்கு இப்போ டிசம்பரோட வந்து ராகு புக்தி முடியுது. அடுத்த புக்தி என்ன புக்தி? ராகு முடிஞ்சு குரு புக்தி. குரு புக்தி வந்து எனக்கு அட்டமாதிபதி. ஓகேங்களா? அட்டமாதிபதி வந்து புக்தி வருது. அது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்தது குரு புக்திக்கு அடுத்தது என்ன புக்தி? சனி புக்தி. இப்போ சனி புக்தின்றது எனக்கு என்னது? பாதகாதிபதி, ராசி அதிபதி ப்ளஸ் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி வந்து எனக்கு இதுக்கு ஸ்திர ராசி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? சரராசிக்கு
11ஆம் வீடு. சர லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி யார்? சரத்துக்கு 11ஆம் வீடு. ஓகேங்களா? ஸ்திரத்துக்கு 9ஆம் வீடு. உபயத்துக்கு உபய லக்னங்களுக்கு 7ஆம் வீடு பாதகாதிபதி. ஓகேங்களா? அதனால் எனக்கு பாதகாதிபதி புக்தி எப்படி இருக்கும், ராசி அதிபதியும் கூட. ரெண்டாவது இன்னொரு விஷயமும் சொல்லலாம். ரிஷப லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி யார்? சனி. அவர் எனக்கு என்ன பண்ணுவார் அது அப்படின்றதும் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? கேது தசை எனக்கு அடுத்தது இது முடிஞ்சிச்சுனாக்கா அடுத்தது எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம். என்னுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் 17/2/1969 1:01 PM மத்தியானம் திருச்சிராப்பள்ளியில் திருச்சியில் பிறந்திருக்கேன். நீங்கள் போட்டு கேது தசா எப்படி இருக்கும், அடுத்தடுத்து வர குரு புக்தியும் சனி புக்தியும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம். எந்த அளவுக்கு சொல்கிறீங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? சரி, நன்றி.